Hello everyone, welcome to this amazing session. ஸோ இன்றைக்கி இந்த மிரர் 30ல் எக்ஸ்க்ரீஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஹியூமன் ஃபிசியாலஜியில். தட் இஸ் எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் தேர் எலிமினேஷன்ஸோட எம்சிக்யூ செஷன் பார்க்க போகிறோம். எம்சிக்யூ செஷன் நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம்? எம்சிக்யூ செஷன்ஸு யூஸ்வலாக கான்செப்ட் ப்ளஸ் எம்சிக்யூ செஷன் சால்வ் பண்ணுவோம். ஆமாவா இல்லையா? ஸோ வெல்கம் டு திஸ் சேனல். திஸ் இஸ் பிரியங்கா ரமணா, யோர் நீட் எஜுகேட்டர். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியா? ஓகே, ஸோ இது ரிவைஸ் பண்ண மாதிரியும் இருக்கும் அண்ட் தென் நல்ல கொஷின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரியும் இருக்கும் இந்த செஷன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க, டோன்ட் மிஸ் இட். லெட் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன, இந்த சாப்டரில் என்னென்ன டாபிக்ஸ் வி ஆர் கோயிங் டு கவர் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து தட் இஸ் மோட்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன், மோட்ஸ் ஆஃப் எக்ஸ்க்ரீஷன். எக்ஸ்க்ரீஷனை பற்றி, எக்ஸ்க்ரீஷன் தானே சாப்டர். ஸோ மோட்ஸ் ஆஃப் எக்ஸ்க்ரீஷன். அப்புறம் எக்ஸ்க்ரீட்டரி ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்றது இருக்குது, எக்ஸ்க்ரீட்டரி ஸ்ட்ரக்சர்ஸ். அண்ட் தென் ஹியூமன் எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம், ஹியூமன் எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் வந்து யூரின் ஃபார்மேஷன். யூரின் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றது, யூரின் ஃபார்மேஷன். அண்ட் தென் that is functions, listen carefully, functions of tubule, functions of tubule, tubules oda functions. Next வந்து mechanism, mechanism of concentration of filtrate. ஓகே, இன்னும் நிறைய இருக்குது. ஃபர்ஸ்ட் இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கான்செப்ட் சொல்லும். ஸோ இப்போ வர இந்த டாபிக்ஸ் உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கா? லைக் மோட்ஸ் ஆஃப் எக்ஸ்கிரீஷன் படிச்சிருப்பீங்களே, எண்ட் ஆஃப் தி இயர், அதாவது எக்ஸாம்ஸ் கிட்ட வந்துருச்சு, பார்த்துருப்பீங்களே சாப்டர் அப்படின்றது. ரிவைஸ் பண்ணலாம்ல, ரெடி தானே? ஓகே, ஸோ தட் இஸ் மோட்ஸ் ஆஃப் எக்ஸ்க்ரீஷன். மோட்ஸ் என்ன, அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, ஹியூமன் எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் எப்படி இருக்கும், அண்ட் தென் யூரின் எப்படி ஒரு ஹியூமன் பாடியிலையோ ஃபார்ம் ஆகும்ன்றது. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டியூப்யூலோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஃபில்ட்ரேட்டோட மெக்கானிசம் என்னன்றது தான் பார்க்க போகிறோம். நாட் ஓன்லி திஸ், இதுக்கு அடுத்தும் இருக்குது. லைக் என்ன சொல்கிறது, மிக்டியூரிஷன் அப்படின்றது இருக்குது. மிக்டியூரிஷன் அதை பற்றி சொல்கிறேன். நெக்ஸ்ட் டிஸார்டர்ஸ், இதெல்லாம் இன்னும் நிறைய இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மோட்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன்னா என்னன்றதை பார்ப்போம். ஸோ மோட்ஸ் ஆஃப் நியூட்ரிஷனில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்கம்மா, நைட்ரோஜினஸ் வேஸ்ட் இஸ் எக்ஸ்க்ரீட்டட் இன் த ஃபார்ம் ஆஃப் பெல்லட் ஆர் பேஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் நீட் 2022. நமக்கு நைட்ரோஜினஸ் வேஸ்ட் இந்த சென்ஸ் நமக்கு பெல்லட் ஃபார்மா இதுவான்றது நமக்கு தெரியாது ஆல்ரெடி. மோட்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் மோட்ஸ் ஆஃப் எக்ஸ்க்ரீஷன் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதை பற்றி படிச்சிடும். தட் இஸ் மோட்ஸ் ஆஃப் எக்ஸ்க்ரீஷன் வந்து 3 டைப்ஸ். நல்லா கேட்டுக்கோங்க, அம்மோனோடெலிசம், யூரியோடெலிசம், யூரிகோடெலிசம் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ். அம்மோனோ, யூரியோ, யூரிகோ. அம்மோனோ, யூரியோ, யூரிகோடெலிசம். இது வந்து அம்மோனோடெலிசம் அப்படின்றது என்னன்னா எக்ஸ்க்ரீட்ஸ் அம்மோனியாவை எக்ஸ்க்ரீட் பண்ணும். இந்த அம்மோனோடெலிசம் அப்படின்றது அம்மோனியாவை எக்ஸ்க்ரீட் பண்ணும். வாட் ஆர் அம்மோனோடெலிசம்ஸ் அப்படின்னா போனி ஃபிஷஸ், ஆக்வியஸ் ஆம்பிபியன்ஸ், ஆக்வியஸ் இன்செக்ட்ஸ், இதெல்லாம் வந்து கம்ஸ் அண்டர் அம்மோனோடெலிசம். இதெல்லாம் என்ன பண்ணும், அம்மோனியாவை எக்ஸ்க்ரீட் பண்ணும். என்னென்ன, போனி ஃபிஷஸ், ஆக்வியஸ் ஆம்பிபியன்ஸ், ஆக்வியஸ் இன்செக்ட்ஸ் எல்லாமே. ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி எக்ஸ்க்ரீட் பண்ணுன்னா பை டிஃப்யூஷன் அக்ராஸ் த பாடி அண்ட் தென் த்ரூ கில் சர்ஃபேஸ் வழியாகவும் அண்ட் தென் அக்ராஸ் தி பாடி சர்ஃபேஸ் இருக்குல்ல அது வழியாகவும் எக்ஸ்க்ரீட் பண்ணோம் பை டிஃப்யூஷன் வழியா. ஸோ இதில் கிட்னிஸோட ரோல் எதுவுமே கிடையாது. கிட்னிஸ் எந்த ரோலும் இந்த அம்மோனோடெலிசமில் ப்ளே பண்ணாது. கிளியரா? அம்மோனோடெலிசம்னா அம்மோனியாவை எக்ஸ்க்ரீட் பண்ணோம் போனி ஃபிஷஸ், ஆக்வியஸ் ஆம்பிபியன்ஸ் அண்ட் ஆக்வியஸ் இன்செக்ட்ஸ். இது வந்து எப்படி வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணணும்னா பை டிஃப்யூஷன் அக்ராஸ் த பாடி சர்ஃபேஸ் அண்ட் தென் கில் சர்ஃபேஸ் இருக்குல்ல, ஸோ அது வழியா. கிட்னிஸோட ரோல்ன்றது இதில் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து யூரியோடெலிசம். யூரியோடெலிசம் நேம்ல இருக்கு, யூரியோ இந்த சென்ஸ் யூரியாவை எக்ஸ்க்ரீட் பண்ணும். யூரியாவை எக்ஸ்க்ரீஷன்னா தெரியும் இல்லைம்மா,
நம்ம பாடியில் இருக்கிற வேஸ்ட் எல்லாம் போயிடுறது தான் எக்ஸ்கிரீஷன். ஸோ இந்த யூரியாவை எக்ஸ்கிரீட் பண்றது வந்து யூரியோடெலிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல அம்மோனியா இருக்குல்ல, இங்க அம்மோனியான்றது கன்வெர்டட் இன்டு யூரியா அண்ட் தென் ரிலீஸ் ஆகும் பிளட்டுக்குள்ள. ஸோ அம்மோனியா இருக்குல்ல, இந்த அம்மோனியா, ஸோ இந்த அம்மோனியான்றது யூரியாவா கன்வெர்ட் ஆகி இது வந்து பிளட்டுக்குள்ள ரிலீஸ் ஆகும். ஒன்ஸ் இது பிளட்குள்ள ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா இது வந்து எக்ஸ்கிரீட்டட் பை த கிட்னிஸ்ன்றது எக்ஸ்கிரீட் பண்ணும். ஓகே, ஹெல்ப் பண்ணும். கிட்னிஸ்ன்றது ஹெல்ப் பண்ணும். சம் யூரியான்றது அப்படியே கொஞ்சம் மிச்சமாகி இருக்கும், டெபாசிட்டோ ரீட்டைன் ஆகி இருக்கும். ஸோ அது வந்து ஆஸ்மோலாரிட்டிக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த யூரியோடெலிசம்க்கு எக்ஸாம்பிள்ஸ் தெரியணும்ல, தட் இஸ் மேமல்ஸ். மேமல்ஸ் நம்ம மேமல் தானே. நெக்ஸ்ட் டெரஸ்ட்ரியல் ஆம்பிபியன்ஸ், அக்வியஸ் ஆம்பிபியன்ஸ் தண்ணியில, டெரஸ்ட்ரியல் ஆம்பிபியன்ஸ் லேண்ட் மேல, அண்ட் தென் மெரைன் ஃபிஷஸ். தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் யூரியோடெலிசம். யூரியோடெலிசம்னா என்ன? யூரியாவை ரிலீஸ் பண்ணுது. அம்மோனியான்றது யூரியாவை கன்வெர்ட் ஆகி பிளட்குள்ள பாஸ் ஆகும். பிளட்ல இருந்து அந்த இதுவை வந்து எக்ஸ்கிரீட் பண்றது எதுனா கிட்னி. சில யூரியான்றது அப்படியே பிரசென்ட் ஆயிருக்கும் டியூ டு ஆஸ்மோராலிட்டி அப்படின்றதுனால. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து மேமல்ஸ், டெரஸ்ட்ரியல் ஆம்பிபியன்ஸ் அண்ட் மெரைன் ஃபிஷஸ். ஓகே, கிளியரா? டன். ஸோ அம்மோனோடெலிசம்னா என்னன்னு தெரியும், யூரியோடெலிசம்னா என்னன்னு தெரியும், யூரிக்கோடெலிசம்னா யூரிக் ஆசிட்மா. யூரிக்கோடெலிசம்னா என்ன? யூரிக் ஆசிட். ஸோ இது வந்து ஃபார்ம் ஆஃப் பெல்லட் ஃபார்ம்ஸ்ல, பேஸ்ட் ஃபார்ம்ஸ்ல தெரியும். அதாவது மினிமம் வாட்டர் லாஸே இருக்காது, இல்ல மினிமமா இருக்கும், ரொம்ப கம்மியா, அதாவது பேஸ்ட் மாதிரி இருக்கும் இதோட எக்ஸ்ட்ரீட் பண்ணா. ஸோ யூரிக்கோடெலிசம்னா யூரிக் ஆசிடை எக்ஸ்ட்ரீட் பண்ணா, தட் இஸ் கால்ட் யூரிக்கோடெலிசம். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வேணும்ல, ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ், லேண்ட் ஸ்னேல்ஸ், இன்செக்ட்ஸ், இதெல்லாம் வந்து யூரிக் ஆசிட் தான் எக்ஸ்கிரீட் பண்ணும். இந்த பேஜ் கிளியரா? டன். புரிஞ்சதில்ல? கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? ரெடி? ஸோ நீட் 2022 இப்போ கேட்டிருக்காங்க, நைட்ரோஜினஸ் வேஸ்ட் இஸ் எக்ஸ்கிரீட்டட் இன் த ஃபார்ம் ஆஃப் பெல்லட் ஆர் பேஸ்ட் அப்படின்னு இருக்காங்க. எங்க கேட்டிருக்கோம் இந்த பெல்லட், பேஸ்ட் அப்படின்றது? நைட்ரோஜினஸ் வேஸ்ட் என்ன இது? யூரிக் ஆசிட். எஸ், பட் இங்க உனக்கு ஆப்ஷன்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க? யூரிக் ஆசிடா, யூரியாவா, அம்மோனியாவான்னு கேட்கல. பட் உனக்கு ஒரு பேர்ட்ஸ் நேம்ஸோ அனிமல்ஸ் நேம்ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ யூஸ்வலா இந்த மாதிரி பெல்லட் ஃபார்ம்ல வந்துச்சுன்னா தட் இஸ் called யூரிக்கோடெலிசம். இதுல வந்து ஆப்ஷன்ஸ்ல பாருங்க, ஆர்னித்தோரிங்கஸ், இதுக்கு ரெப்டைல்ஸா, ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ், லேண்ட் ஸ்னெயில்ஸ், இன்செக்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் யூரிக்கோடெலிசம். பட் கொஷன்ல ஆர்னித்தோரிங்கஸ் கொடுத்துருக்காங்க, சாலமேண்ட்ரா ஃபிஷ் டைப்ல. ஓகே, ஸோ இது ராங். லைக் ஹிப்போகேம்பஸ் நோ. பேவோ in the sense birds, அதாவது ஸோ தேர்ஃபோர் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். பேர்ட்ஸ்ல வந்து யூரிக்கோடெலிசம். ஸோ இப்படியும் ட்விஸ்ட் பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு கொஷின், டைரக்டா கேட்காம. ஓகே, அங்க என்சிஆர்டியில் இருக்கிறது தான் கொடுத்துருப்பாங்க, பட் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க டைரக்டா கேட்காம. ஓகேவா? கிளியரா? டன். பக்கா. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் மோட்ஸ் ஆஃப் எக்ஸ்கிரீஷன். அண்ட் தென் இதில் இன்னொரு கொஷன் பாருங்க, மெயின்ஸ், ஜெஇ மெயின்ஸ் 20 மெயின்ஸ்ன்னு சொல்கிறேன் பாருங்க, 2013 யூஸ்வலாக ஜெஇ கிடையாது, தட் இஸ் 2013 கொடுத்த கொஷன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன்ஸ் கிவன் the correct categorization of 6 animals according to the type of nitrogenous phase they give? Ammonotelic, ureotelic and uricotelic ma. So ammonotelic நல்லா கேட்டுக்கங்க, ammonotelic. So கேட்டிருக்கிறது என்ன? Give the correct characterization in the 6ல, like organization of 6 animals according to the type of nitrogenous phase. Okay, fine. 6, அதாவது இங்க பாருங்க, 1 2 3 4 5 6 அனிமல்ஸ் கொடுத்துருக்காங்க. அம்மோனோடெலிக்னா என்னம்மா? அம்மோனியாவை எக்ஸ்கிரீட் பண்ணுமா. யூரியோடெலிக்னா யூரியாவை எக்ஸ்கிரீட் பண்ணுமா. யூரிக்கோடெலிக்னா யூரிக் ஆசிடை எக்ஸ்கிரீட் பண்ணுமா. ஆமாவா இல்லையா? எஸ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா அம்மோனோடெலிக்ல என்னென்னலாம் எக்ஸாம்பிள் சொன்னோமா நம்ம? பீஜியன் அண்ட் ஹியூமன்ஸ். அம்மோனோடெலிக் பாருங்க உங்களுக்கு, தட் இஸ் bony fishes, aqueous amphibians, aqueous insects, bony fishes, humans and
அக்வாட்டிக். ஸோ போனி ஃபிஷஸ் ஹியூமன்ஸ் ஏன் வரும் மோனோடெலிக்கில் வராது, யூரிக் ஆசிட் இங்கேயே வந்து கேன்சல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஃப்ராகு, லிசர்ட்ஸ், ரெப்டைல்ஸ் வரும். ரெப்டைல்ஸ் எங்கே இருக்குது, யூரிகோடெலிக்கில். பட் இது மோனோடெலிக்கில் கொடுத்துருக்காங்க, ராங். இங்கே வந்து அக்வாட்டிக் ஆம்ஃபிபியன்ஸ், எஸ் கரெக்ட், அக்வாட்டிக் ஆம்ஃபிபியன்ஸ். இங்கே ஃப்ராக்ஸு, ஹியூமன்ஸ், ஓகே யூரியோடெலிக். யூரிகோடெலிக் பீஜியன், லிசர்ட், காக்ரோச், எஸ் யூரிகோடெலிக். ஸோ ஆப்ஷன் சி அப்படின்றது ரைட் ஒன். அக்வாட்டிக் ஆம்ஃபிபியா, ஆப்ஷன் டி அக்வாட்டிக் ஆம்ஃபிபியா இஸ் கரெக்ட். பட் காக்ரோச்ன்றது இங்கே வரும்ல, ஏன் இப்படி வரும், ஆமாவா இல்லையா, ஃப்ராக் இப்படி வரும்ல. ஸோ திஸ் ஒன் ஆல்சோ ராங். ஸோ ஆப்ஷன் சி தட் இஸ் ரைட் ஒன். ஓகேவா, கிளியர்? கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே என்ன தெரிஞ்சுக்கணுன்னா எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், யூ மஸ்ட் ரிமெம்பர் இட். ஓகே, கிளியர்? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் மோட்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன். First topic, listen. So first topicல modes of nutrition completed and then excretory structures பத்தி பேச போறோம். excretory structures, modes of இது புரிஞ்சுச்சுல, modes of excretionன்றது, yes or no? next வந்து excretory structures. excretory structuresல என்னென்ன இருக்குன்னா flame cells, nephridia, Malpighian tubules, green glands. So இந்த 4 தான் வந்து excretory structures மா. So that is photonephridia or flame cells. இந்த மாதிரி ரெண்டுத்துல எது வேணாலும் சொல்லலாம். அண்ட் இது வந்து இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா அயனிக் அண்ட் ஃப்ளூயிட் வால்யூம் ரெகுலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அயனிக் அண்ட் ஃப்ளூயிட் வால்யூம் ரெகுலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த photonephridia or flame cells அப்படின்றது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன, இந்த flame cells எல்லாம் இந்த excretory structure எதுலலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா platyhelminthes, annelids, rotifers, cephalochordates which is amphioxus அப்படின்னு சொல்லுவாங்க. flatworms, planaria, flatworms அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல. ஸோ planaria, flatworms, platyhelminthes, annelids, rotifers, cephalochordates. example must be remembered. okay, clear-ஆ? done. நெக்ஸ்ட் வந்து நெஃப்ரீடியா. வந்து இந்த ஸ்ட்ரக்சர் எதுல இருக்குன்னு பார்க்கலாம். எர்த்வார்ம்ஸ் அதர் அனலிட்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கும். எர்த்வார்ம்ஸ், அனலிட்ஸ். நெஃப்ரீடியான்றது இந்த எக்ஸ்கிரீட்டரி ஸ்ட்ரக்சர் வந்து எர்த்வார்ம்ஸ், அனலிட்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கும். இது எதுக்குன்னா யூஸ்வலா ரிமூவ்ஸ் N2 வேஸ்ட், நைட்ரோஜன் வேஸ்ட், நைட்ரோஜனஸ் வேஸ்ட் அண்ட் மெயின்டைன் ஃப்ளூயிட் அண்ட் அயனிக் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணும். நைட்ரோஜனஸ் வேஸ்ட்டை ரிமூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த நெஃப்ரீடியா. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, flame cells, photonephridia ன்னு சொல்றோம். செகண்ட் ஒன் என்ன, நெஃப்ரீடியா. ஃபர்ஸ்ட் photonephridia, செகண்ட் ஒன் இஸ் நெஃப்ரீடியா. தேர்ட் ஒன் என்ன, Malpighian tubules. இதுவும் என்ன பண்ணும்னா நைட்ரோஜனஸ் வேஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஆஸ்மோ ரெகுலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். எக்ஸாம்பிள் வந்து இன்செக்ட்ஸ், தட் இஸ் காக்ரோச் அப்படின்றது. கிளியரா? டன். ஓகே, ஸோ Malpighian tubules பக்கா. நெக்ஸ்ட் லாஸ்டா வந்து antennal or green glands. திஸ் வந்து crustaceansல இருக்கும், which is prawns. crustaceansல present ஆயிருக்கும். ஸோ கிளியரா? excretory structures first photonephridia, nephridia, Malpighian tubules, green glands or antenna. இந்த photonephridiaல platyhelminthes, annelids, rotifers, cephalochordates. ஸோ இதெல்லாம் வந்து comes under this. அதே வந்து நெஃப்ரீடியால earthworms and சில annelidsம் present ஆயிருக்கும். இந்த நெஃப்ரீடியா என்ன பண்ணும்னா நைட்ரோஜனஸ் வேஸ்ட் ரிமூவ் பண்ணிடும் அண்ட் ஃப்ளூயிட் அண்ட் அயனிக் பேலன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். Malpighian tubulesம் வேஸ்ட் சேம் தான், தட் இஸ் நைட்ரோஜனஸ் வேஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டு ஆஸ்மோ ரெகுலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் தென் இதுல எக்ஸாம்பிள்ஸ் இன்செக்ட்ஸ், தட் இஸ் காக்ரோச். antennal or green glandsக்கு crustaceans, prawns. modes of nutrition and then excretory structures 4. clear-ஆ? done. next வந்து human excretory system. human excretory system. இதுல இருந்து questions கேட்டிருக்காங்க. உங்களுக்கு நல்லா புரியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த excretory system என்ன, இந்த excretory system ஒரு மாதிரி பெருசா வந்து எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். அதனால ஒன்ஸ் புரிஞ்சாதானே நீங்க சால்வ் பண்ண முடியும். ஸோ அதை ரொம்ப சிம்பிளா NCERT இருந்து லைன் டு லைன் இருக்கு, எவ்வளோ சிம்பிளா சொல்ல முடியுமோ அவ்வளோ சிம்பிளா நான் சொல்றேன். ப்ளீஸ் listen this. ஓகே, ஹியூமன் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் யூஸ்வலா வந்து திஸ் இஸ் ஹியூமன் யூரினரி சிஸ்டம் இதுமா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த excretory system எங்க present ஆயிருக்கும்னா situated between last thoracic and lumbar vertebrae. last thoracic and lumbar vertebrae, you must remember it. last thoracic and lumbar vertebrae
close to dorsal inner wall of abdominal cavity. Close to dorsal inner wall of abdominal cavity. So ஓகேவா, இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா இங்க சிச்சுவேட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஒரு ஹியூமன், இது கிட்னி வந்து இந்த மாதிரி இங்க பிரசன்ட் ஆயிருக்கும். ஹியூமனோட ஆவரேஜ் வெயிட் ஆஃப் கிட்னி என்னன்னா 170 கிராம்ஸ் தான். கிட்னியோட வெயிட் எவ்வளவு இருக்கும்? 170 கிராம்ஸ். இந்த பேஜ் கிளியரா எங்க லாஸ்ட் thoracic and lumbar vertebrae present ஆயிருக்கும், close to the dorsal inner wall of abdominal cavity. Clear? Done. So இங்க நல்லா ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, அட்ரினல் கிளாண்ட் இந்த கிட்னிக்கு மேல இங்க பிரசன்ட் ஆயிருக்குல்ல, அதை வந்து அட்ரினல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது இருக்குல்ல, இந்த லைன், அதாவது இந்த திஸ் ஒன், சாரி, இது வந்து வாட் இஸ் திஸ்? இன்ஃபீரியர் வெனகேவா. இது டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கலெக்ட் பண்ணும். இன்ஃபீரியர் வெனகேவா. இது வந்து ரெனல் ஆர்டரி, இது ரெனல் வீன். ஸோ இங்க ரெனல் ஆர்டரி, ரெனல் வீன், திஸ் இஸ் கிட்னி. இது வந்து யூரினரி, அதாவது யுரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை யுரேட்டர்னு இந்த லைன் இருக்குல்ல, யுரேட்டர், யூரினரி பிளாடர், யுரேத்ரா. ஓகே, கிளியர்? பெல்விஸ், மெடுலா, pelvis, medulla, cortex, இதை பத்தி நான் சொல்றேன், டோன்ட் வரி. ஸோ ஃபர்ஸ்ட் யூ மஸ்ட் ரிமெம்பர் இஸ் எங்க சிச்சுவேட் ஆயிருக்கு இந்த கிட்னி, அதோட வெயிட் என்ன. அந்த கிட்னிக்கு மேல என்ன இருக்கும்? அட்ரினல் கிளாண்ட் அப்படின்றத பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே, கிளியரா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிட்னியை ஜூம் பண்ணி இன்னும் படிப்போம் நம்ம. தட் இஸ் ஃபர்ஸ்ட் நல்லா கேட்டிங்கன்னா இந்த அவுட்டர் இருக்குல்ல, ஸோ இது ரெனல் கேப்சியூல், அவுட்டர் லேயர் இருக்கா, தட் இஸ் கால்ட் ரெனல் கேப்சியூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த லைன் இருக்கா, அந்த லைனை ரெனல் கேப்சியூல் சொல்லுவாங்க. ஓகேவா? அதே வந்து இந்த அவுட்டரை வந்து இந்த அவுட்டர் பார்ட் இருக்குல்ல, இந்த ஃபில் பண்றது எதுவுமே இல்லாம எம்டியா இருக்கா, இந்த அவுட்டர் பார்ட், அந்த அவுட்டரை வந்து கார்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கிட்னியில இருக்கிற அவுட்டர் கார்டெக்ஸ், இன்னர் வந்து மெட்யூலா. ஸோ இது வந்து மெட்யூலா அப்படின்னு சொல்லுவாங்க. அவுட்டர் கார்டெக்ஸ், இன்னர் மெட்யூலா. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லைனிங் என்ன சொல்லுவாங்க? ரெனல் கேப்சூல், அவுட்டர் கார்டெக்ஸ், இன்னர் மெட்யூலா. ஸோ இந்த மெட்யூலாஸ்க்கு நடுவுல இருக்கா, ஸோ தட் இஸ் கால்ட் ரெனல் காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. what it's called extends in between the medullary pyramids. this is called medullary pyramids. இந்த pyramidsக்கு நடுவுல வந்து ஒன்னு இந்த மாதிரி பிரசன்ட் ஆயிருக்குல்ல, இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா column of Barthini அப்படின்னு சொல்லுவாங்க. column of Barthini. ஓகே, ஸோ இந்த மெட்யூலரி பிரமிட் இருக்குல்ல, இது ப்ரொஜெக்டிங் இன்டு கேலிசஸ், கேலிசஸா ப்ரொஜெக்ட் ஆகும், ப்ரொஜெக்டிங் இன்டு கேலிசஸ் லைக் திஸ். அண்ட் தென் ஹைலம், இங்க வந்து ஹைலம் அப்படின்றது இந்த பார்ட் இருக்குல்ல, எம்டி பார்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஹைலம் இருக்கும் அட் திஸ் சென்டர். கேலிக்ஸ் அண்ட் ரெனல் ஆர்டரி, ரெனல் வீன், இதெல்லாம் வந்து வெசல்ஸ். ஸோ இது வந்து என்டர்ஸ் த்ரூ ஹைலம், ஹைலம் வழியாக தான் என்டர் ஆகும். நெக்ஸ்ட் ரெனல் பெல்விஸ்னு சொல்லுவாங்க, இதை யுரேட்டர். கிளியர்? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அவுட்டர் லேயர் என்ன? ரெனல் கேப்சூல், அவுட்டர் கார்டெக்ஸ், இன்னர் மெட்யூலா. ஓகே, இதை வந்து மெட்யூலரி பிரமிட்ஸ்ன்னு சொல்றோம். இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுதா இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகுதுல்ல, ஸோ இதை வந்து காலம் ஆஃப் பர்த்தினி, ரெனல் காலம்னு சொல்லுவோம் யூஸ்வலா, தட் இஸ் காலம் ஆஃப் பர்த்தினின்னு சொல்லுவோம். இது ப்ரொஜெக்ட்ஸ் ஹைலம் இருக்கும், வாட் எவர் இட் இஸ். கிளியரா இது வர? டன். நெக்ஸ்ட், கிட்னி அப்படின்றது, கிட்னியில் மில்லியன் டியூபுலர் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்றது ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதை தான் வந்து நம்ம நெஃப்ரான்ஸ் அப்படின்றோம். இட்ஸ் அ ஃபங்க்ஷனல் யூனிட், இட்ஸ் அ பேசிக் ஃபங்க்ஷனல் யூனிட், யூ மஸ்ட் ரிமெம்பர் இட். ஓகே, ஸோ கிட்னியில் வந்து மில்லியன் டியூபுலர் ஸ்ட்ரக்சர் இருக்கும், தட் இஸ் நெஃப்ரான்ஸ், இட்ஸ் அ ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த நெஃப்ரான்ஸ்ன்றது 2 டைப்ஸாக இருக்கு, அதாவது 2 பார்ட்ஸாக இருக்கு. நாட் டைப்ஸ், இட்ஸ் அ பார்ட்ஸ். நெஃப்ரான்ஸில் 2 பார்ட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து glomerulus, இன்னொன்று வந்து renal tubule. glomerulus and renal tubule. ஃபர்ஸ்ட் படிச்சது என்ன? எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம்ல கிட்னியை பத்தி படிச்சோம். கிட்னியில வந்து அவுட்டர் லேயர் என்ன இருக்கும்? அவுட்டர் லேயர் கேப்சூலா இருக்கும், அவுட்டர் கார்டெக்ஸ், இன்னர் மெட்யூலா, மெட்யூலரி பிரமிஸ், காலம் ஆஃப் பர்த்தினி, அண்ட் தென் ஹைலம், ரெனல் ஆர்டரி, வெல்விஸ், பெல்விஸ், யுரேட்டர், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இந்த கிட்னியில் வந்து நெஃப்ரான்ஸ்ன்றது இருக்கு. நெஃப்ரான்ஸ் 2 பார்ட்ஸாக ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஒன்று glomerulus அண்ட்ன்றது ரெனல் டியூபியூல். நீங்கள் உங்களுக்கு பிக்சர் காட்டுறேன் பாருங்க, திஸ் இஸ் த நெஃப்ரான். ஓகேவா? டயக்ராமேட்டிக் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் நெஃப்ரான். இது வந்து 2 பார்ட்ஸாக டிவைட் இருக்கு. ஒன்று வந்து glomerulus அண்ட் தென் ரெனல் டியூபியூல். glomerulus இந்த பார்ட் இருக்குல்ல, ரெட் கலர்ல ரவுண்டா அப்படியே
நெட்வொர்க் மாதிரி ப்ரெசென்ட் இருக்குல்ல. ஸோ தட் இஸ் கால்ட் glomerulus அப்படின்னு சொல்லுவாங்க. tufts of capillaries by afferent arteriole. ஸோ இந்த afferent arteriole அப்படின்றது இருக்குல்ல, இதுலேருந்து வர tufts of, அதாவது tufts ofனா ஒரு நெட்வொர்க் ஆஃப் கேபிலரிஸ் தான் வந்து glomerulus அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுலேருந்து பிளட் அப்படின்றது இட் டேக்ஸ், இங்கேருந்து பிளட்டை வந்து எது கொண்டு தூரமாக கொண்டு போகும்னா தட் இஸ் efferent arteriole. efferent arteriole கொண்டு வரும். glomerulus இருந்து எது கொண்டு போகும் டேக்ஸ் அவே, தட் இஸ் efferent arteriole அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேவா? so that is tufts of capillaries by efferent blood from here carried away from efferent arteriole. so நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிட்னினால் நிறைய டியூபுலர் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு, தட் இஸ் நெஃப்ரான் சொல்லுவோம். நெஃப்ரான் வாட்ச ஃபங்க்ஷனல் யூனிட், அதுதான் ஃபங்க்ஷன் பண்ணும். ஸோ தட் இஸ் இந்த நெஃப்ரான் இருக்குல்ல, அதுல 2 பார்ட்ஸ் இருக்கு, தட் இஸ் glomerulus ஒன்று, இன்னொன்று renal tubule அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தட் ஒன் glomerulus அப்படின்றதுல வந்து பிளட் எது கொண்டு வரும்னா efferent arteriole இருந்து glomerulus அப்படின்றது உருவாகும். இங்க இருந்து பிளட் எது அவே கேரி பண்ணும் அப்படின்னா தட் இஸ் efferent arteriole. you must remember it. okay, clear, done. so இந்த okay fine, இது வர கிளாரிட்டி இருக்கு. நெக்ஸ்ட் என்னன்னா இந்த ரெனல் டியூபியூல பத்தி பார்ப்போம். ஸோ தட் இஸ் இந்த ரெனல் டியூபியூல் இருக்குல்ல, அதை பத்தி டீடைலா பார்ப்போம். இந்த ரெனல் டியூபியூல்ல பவுமன்ஸ் கேப்சூல் வரும், பிசிடி, லூப் ஆஃப் ஹென்லி, டிசிடி, கலெக்டிங் டக்ட், இது எல்லாமே கம்ஸ் அண்டர் ரெனல் டியூபியூல். வெறும் glomerulus except glomerulus everything is called renal tubule. Bowman's capsule, first Bowman's capsule na இந்த glomerulus குத்தி கீழ இந்த cup like structure இருக்கா, அதுதான் வந்து நம்ம Bowman's capsule னு சொல்லுவோம். ஸோ பாருங்க, so that is Bowman's capsule, cup like structure which encloses the glomerulus. glomerulus சுத்தி வந்து ஒரு cup like structure இருக்கா, அதுதான் வந்து glomerulus னு சொல்லுவோம். இந்த glomerulus-உம் இந்த Bowman's capsule-யும் சேர்த்தா, ரெண்டுத்தையும் சேர்த்தா Malpighian body or renal corpuscle னு சொல்லுவோம். கிளியரா? ஸோ இந்த glomerulus, இந்த இது glomerulus, Bowman's capsule ரெண்டுத்தையும் சேர்த்தா Malpighian body or renal corpuscle அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கிளியரா? இது வர டன், பக்கா. ஓகே, ஸோ பவுமன்ஸ் கேப்சூல் அப்படின்றது முடிஞ்சு. அதுக்கு அடுத்து என்ன வரும்? பிசிடி, ப்ராக்சிமல் கான்வல்யூட்டட் டியூபியல். ப்ராக்சிமல் கான்வல்யூட்டட் டியூபியல் வந்து ஹைலி காயில்டு நெட்வொர்க். இதை பற்றி பேச பெருசா இல்லை. தட் இஸ் இங்கே பாருங்க, ப்ராக்சிமல் இது வந்து அப்படியே வந்து காயில் பண்ணி, இந்த எல்லோ கலர் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து காயில் ஆகும்ல. ஸோ இந்த மாதிரி ஹைலி காயில்டு ஒன், தட் இஸ் கால்ட் ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபியல். ஃபர்ஸ்ட் என்ன? efferent arteriole. செகண்ட் glomerulus, அது efferent arteriole blood கொண்டு போகும். அது மாதிரி தானே. அதுக்கப்புறம் அதை சுற்றி பவுமன்ஸ் கேப்சூல் இருக்கும். இந்த பவுமன்ஸ் கேப்சூல்ஸ் அடுத்து என்ன அப்படின்னா பிசிடி, ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபிள். இது ட்விஸ்டாக இருக்கும், காயில்டு ஃபார்மில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் இந்த ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபியூல் அப்படின்றது. நெக்ஸ்ட் லூப் ஆஃப் ஹென்லிமா, டிசெண்டிங் லூப், அசெண்டிங் லூப் அப்படின்றது இருக்கு. டிசெண்டிங் லூப்னு சொல்லலாம், டிசெண்டிங் லிம்ப், அசெண்டிங் லிம்ப் அப்படின்றது இருக்கு. ஸோ லூப் ஆஃப் ஹென்லியில் பார்த்தீங்கன்னா தட் இஸ் திஸ் இஸ் கீழே வருதா, டவுன் டவுன், இந்த டவுன் ஆகுதா. ஸோ இந்த டவுன் ஆகுறதுனால இது டிசெண்டிங், டிசெண்டிங்னா டிக்ரீசஸ். ஸோ டிக்ரீஸ் ஆகுறதுனால டிசெண்டிங் லிம்ப் அப்படின்றோம். இதுக்கப்புறம் இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகுதா, ஸோ இன்க்ரீஸ் ஆகுறது வந்து அசெண்டிங் லிம்ப் அப்படின்றோம். இந்த டிசெண்டிங் அண்ட் அசெண்டிங் ரெண்டுத்தையும் சேர்த்தாதான் ஹென்லிஸ் லூப் அப்படின்னு சொல்றோம். ஸோ தட் இஸ் யூ ஷேப்ல இருக்காங்க, அதை தான் வந்து ஹென்லிஸ் லூப் பண்றோம். கீழே வந்தா டிசெண்டிங் லிம்ப், மேலே போனா அசெண்டிங் லிம்ப். ஸோ இந்த யூ ஷேப்பை தான் ஹென்லிஸ் லூப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். கிளியரா? டன். ஓகே, வெரி குட். ரூப் ஆஃப் ஹென்ரி. அதுக்கப்புறம் இட் டைரக்ட்ஸ் இன்டு டிசிடிக்குள்ள. டிசிடின்றது பிசிடி மாதிரியே காயில்டா இருக்கும். அது இட் என்டர்ஸ் இன்டு தி கலெக்டிங் டக்ட் என்டர் ஆகும். அது வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கும். ஸோ இந்த கண்டக்டிங் டக்ட் வந்து ரெனல் பெல்விஸ் த்ரூ மெட்யூலரி பிரமிட் இன் கேலிசஸ். கேலிசஸ்ல மெட்யூலரி பிரமிட் இருக்கா, மெட்யூலரி பிரமிட் கிட்னில பாத்தீங்களா. ஸோ அது வழியா ரெனல் பெல்விஸ்க்கு மூவ் ஆகும். ஓகேவா? கிளியரா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெயிட், திஸ் இஸ் கலெக்டிங் டக்மா, இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கா, இது கலெக்டிங் டக். மறுபடியும் இங்கே இந்த மாதிரி வந்தால் திஸ் இஸ் டிஸ்டல் கான்வல்யூட்டட் டியூபியல். நான் உங்களுக்கு மறுபடியும் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வெயிட். ஸோ திஸ் இஸ் மெட்யூலரி பிரமிட்ஸ், ரெனல் பெல்விஸ்க்கு மூவ் ஆகும். திஸ் இஸ் ரெனல் பெல்விஸ். ஓகே, கிளியர்? ஸோ ஃபர்ஸ்ட் லிசன் கேர்ஃபுல்லி. திஸ் இஸ் நெஃப்ரான். யூஸ்வலாக கிட்னியில் மில்லியன்ஸ் ஆஃப் நெஃப்ரான்ஸ் லைக் டியூப்லெஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, அதுதான் நெஃப்ரான்ஸ்னு சொல்கிறோம்.
இந்த நெஃப்ரான்ஸில் வந்து 2 பார்ட்ஸ் இருக்குது. இட்ஸ் ஆக்சுவலி ஃபங்க்ஷனல் யூனிட். இதில் 2 பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று குளோமெருலஸ், இன்னொன்று ரெனல் டியூபியூல். இந்த குளோமெருலஸ் அப்படின்றது கேரிஸ் பிளட் ஃப்ரம் த எஃபரண்ட் ஆர்டீரியோலேருந்து பிளட்டை கேரி பண்ணி இஃபரண்ட் ஆர்டீரியோல் கொண்டு போகும். அதாவது இட் டேக்ஸ் அவே ஃப்ரம் பை த எஃபரண்ட் ஆர்டீரியோல் எடுத்துட்டு போகும். இதுதான் இந்த டஃப்ஸ் ஆஃப் கேபிலரிஸ் தான் குளோமெருலஸ். இதை சுத்தி கீழே கப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கா? ஸோ விச் என்க்ளோசஸ் த குளோமெருலஸ், தட் இஸ் கால்டு பவுமன்ஸ் கேப்சூல்னு சொல்லுவாங்க. இந்த குளோமெருலஸ் அண்ட் பவுமன்ஸ் கேப்சூல் ரெண்டும் ஒன்னா டுகெதர் கால்ட் ஆஸ் மால்ஃபீஜியன் டியூபியூல் ஆல் ரெனல் கார்பசல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்பர் 1. ஸோ இப்போ நம்பர் 1 என்ன? தட் இஸ் பவுமன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து குளோமெருலஸ் முடிஞ்சு. அதுக்கு அடுத்து என்ன? பவுமன்ஸ் கேப்சூல் முடிஞ்சா அதுக்கு அடுத்து பிசிடி ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபியூலுக்கு போகுது. ஸோ இது இந்த லைன் காயில்டா இருக்கா? இந்த எல்லோ பார்ட்டு காயில்டா இருக்கு. ஸோ அது ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபியூல் காயில்டா இருக்கு. அதுக்கு அடுத்து லூப், ஹென்லீஸ் லூப். ஹென்லீஸ் லூப்ல என்ன? டிசெண்டிங் லிம்ப் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அசெண்டிங் லிம்ப்னு சொல்லுவோம். இந்த யூ ஷேப்ல இருக்கிறது தான் ஹென்லீஸ் லூப். அதுக்கப்புறம் மறுபடியும் காயில்டா இருந்தா செகண்ட் டைம் காயில்டு வரது வந்து டிசிடி, டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபிள். இந்த டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபிளும் ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபிளும் ரெண்டுமே காயில்டா தான் சுத்தி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபியூல் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரைட் டக்ட்டுக்கு மூவ் ஆகும். தட் இஸ் கால்ட் கலெக்டிங் டக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த கலெக்டிங் டக்ட்ல இருந்து மெட்யூலரி பிரமிட்ஸ் வழியா, மெட்யூலரி பிரமிட்ஸ் இந்த பிரமிட்ஸ் ஃபார்ம்ல இருக்குன்னு சொன்னல கிட்னில, லைக் இந்த மாதிரி இது வழியா உனக்கு ரெனல் பெல்விஸ்க்கு ரீச் ஆகும். திஸ் இஸ் த ஃபங்க்ஷன் ஹியர். ஓகே, கிளியர்? Bowman's scapule, PCP, hence of DCD. This is all about renal tubule and nephron. Nephron-na என்னன்றத புரிஞ்சுதா? ஓகேவா? கிளியரா? ஸோ இந்த நெஃப்ரான்ஸ் என்றது கார்டிக்கல் அண்ட் ஜுக்ஸ்டாமெடுலரி நெஃப்ரான்ஸ் அப்படின்னு 2 டைப்ஸா இருக்கு. ஓகேவா? ஸோ தட் இஸ் லூப் ஆஃப் ஹென்லி வந்து இதுல கார்டிக்கல் பிளே, அதாவது ஜுக்ஸ்டாமெடுலரி கார்டிக்கல்ல இருந்துச்சு. கார்டிக்கல், அவுட்டர் கார்டிக்கல். யூஸ்வலா நான் இங்க சொல்ல போனேன்னா இங்க ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த பார்ட் இருக்குல்ல, குளோமெருலஸ், பவுமன்ஸ் கேப்சூல், இது வந்து கார்டிக்கல் ரீஜியன்ல பிரசன்ட் ஆயிருக்கும். தட் இஸ் கார்டெக்ஸ். அவுட் சைடு இருக்குல்ல இந்த கார்டெக்ஸ், ஸோ இங்க பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேவா? அதே வந்து இந்த மற்றதெல்லாம் இருக்குல்ல, இது வந்து மெட்யூலா ரீஜன். லூப் ஆஃப் ஹென்லிலாம் வந்து என்ன? மெட்யூலா ரீஜன். திஸ் இஸ் மெட்யூலா, இன்னர் லேயர். ஸோ இந்த மெட்யூலா ரீஜியன்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே, கிளியர்? ஸோ இப்போ இந்த நெஃப்ரான்ஸ்ன்றது கார்டிக்கல் நெஃப்ரான் அண்ட் ஜுக்ஸ்டாமெடுலரி நெஃப்ரான் அப்படின்றத 2 டைப்ஸாக டிவைட் ஆயிருக்கு. இந்த கார்டிக்கல் நெஃப்ரான்ல என்னன்னா லூப் ஆஃப் ஹென்லி ரொம்ப சின்னதாக இருக்கும், வெரி ஷார்ட். தட் இஸ் எக்ஸ்டென்ஸ் வெரி டீப். ரொம்ப சின்னதாக இருக்கு ஹென்லின்னா, ரொம்ப சின்னதாக இருக்குன்னா உள்ள வர லைக் பின் ஷேப்ல இருக்க லூப் ஆஃப் ஹென்லி, அதுல அது வந்து ரொம்ப சின்னதா இருக்குன்னா மெட்யூலாக்குள்ள லைட்டா தான் டச் ஆகும், உள்ள போயிடாது. ஸோ தட் ஜுக்ஸ்டா மெட்யூலரி அப்படின்றது லூப் ஆஃப் ஹென்லி பெருசா இருக்கும். ஸோ இட் கோஸ் டீப் இன் டு தி மெட்யூலா. மெட்யூலால டீப்பா போயிடும். ஓகேவா? கிளியர்? So it goes Malpighian body. What is Malpighian body? Malpighian body is a glomerulus plus Bowman's capsule is called Malpighian body. So இது தெரிஞ்ச renal corpuscle னு கூட சொல்றாங்க. Clear இது வர? Done. So efferent arteriole, that is இது இருக்குல்ல efferent arteriole. இந்த efferent arterioles என்னன்னா forms capillary network around the renal tubule. நீங்க இந்த இதுல பாத்தீங்கன்னா, so இந்த efferent arteriole இருக்குல்ல, இது வந்து நெட்வொர்க் மாதிரி. இந்த ரெட் கலர் பாருங்க, இவ்வளோ நேரம் எல்லோ பார்த்தோம்ல. ஸோ இந்த renal tubuleனா இது எல்லாத்துக்கும் சுத்தி ஒரு நெட்வொர்க் மாதிரி ஃபார்ம் பண்ணும் இந்த efferent arteriole அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து பெரிடியூபுலார் கேபிலரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெட் கலர்ல நெட்வொர்க் ஃபார்ம் ஆகுதா, அந்த நெட்வொர்க்கை பெரிடியூபுலார் கேபிலரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. லேர்ன்ஸ் parallel to the loop of Henry, U ஷேப்ல இருக்கும். தட் இஸ் கால்ட் vasa recta. அதாவது லிசன், ஸோ இந்த U ஷேப்ல இங்க ஃபார்ம் ஆகுதா, runs parallel to the loop of Henle, U ஷேப்ல ஃபார்ம் ஆகுதா, இந்த U ஷேப்ல இருந்தா தட் இஸ் கால்ட் vasa recta. எது U ஷேப்ல ஃபார்ம் ஆகுது? தட் இஸ் பெரிடியூபுலார் கேபிலரிஸ்ன்னு சொல்றோம்ல, அது ஃபார்ம் ஆகுது. எஃபரண்ட் ஏர்டீரியோல் வந்து இந்த ரெனல் டியூபியூல் சுற்றி ஒரு நெட்வொர்க் மாதிரி ஃபார்ம் பண்ணும். அந்த நெட்வொர்க்கை தான் என்ன சொல்லுவோம்னா பெரிடியூபுலர் கேபிலரிஸ்னு சொல்லுவோம். அது வந்து லூப் ஆஃப் ஹென்லி கிட்ட யூ ஷேப்ல ஃபார்ம் ஆச்சுன்னா தட் இஸ் கால்டு vasa recta. கிளாரிட்டி இருக்கா உங்களுக்கு இதுவரை?
நான் சொன்னது வரை உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கா? ஸோ திஸ் ஆப்சண்ட் ஹைலி ரெடியூஸ்ட் இன் கார்டிக்கல் ரீஜன். கார்டெக்ஸ், அவுட்டர் கார்டெக்ஸ், கிட்னியில் அவுட்டர் பார்ட்டை வந்து கார்டெக்ஸ்னு சொல்லுவோமா, அங்கே வந்து இது ஆப்சண்ட், ஹைலி ரெடியூஸ்ட் இன் கார்டிக்கல் ரீஜன். ஓகே, கிளியரா? டன். ஏன் தியரி மாதிரி போகுதுன்னா இது வை பிகாஸ் இது வந்து உனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்குது. ஆமாவா? ஒவ்வொரு ஸ்டெப்பும் இருக்காங்க. ஆமாவா இல்லையா? ஒவ்வொரு ஸ்டெப் கனெக்டடாக இருக்குது. ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு ஸ்டெப் தெரிஞ்சாதான் வந்து உங்களுக்கு புரியும். ஓவராலாக இங்கே என்னன்னா இந்த டயக்ராமை பற்றி மட்டும்தான் நெஃப்ரான்னா என்னன்றத பேசிகிட்டு இருக்கோம். ஹியூமன் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டமில் கிட்னி ஹெல்ப் பண்ணும். இந்த கிட்னினா என்ன, அதில் என்ன பார்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி நெஃப்ரான், கிட்னிக்குள்ளே இருக்கிறது தான் நெஃப்ரான். இந்த நெஃப்ரானில் என்ன வேலைலாம் நடக்குது, என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது தான் இங்கே நெஃப்ரான் அப்படின்றது. கிளியரா? டன். ஓகே, ஸோ இப்போ கொஷின் பார்ப்போமா? திஸ் இஸ் ஆல் அபவுட் ஹியூமன் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். பார்த்துருக்கோம்ல? கிளாரிட்டி இருக்கா? வெரி குட். the basic functional unit of human kidney என்ன? ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படின்னு சொன்னாலே வந்து கிட்னியோட ஃபங்க்ஷனல் யூனிட் வந்து நெஃப்ரான். நான் சொல்லியிருக்கேனா இல்லையா? கிட்னியோட ஃபங்க்ஷனல் யூனிட் என்னமா? நெஃப்ரான். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட் 1990 proximal and distal convoluted tubules. Proximal and distal convoluted tubules are the parts. எங்க இருக்கும் அது proximal tubules, distal PCT and DCT எங்க present இருக்கும்? இதுவும் coiled தான் இருக்கும். ரெண்டுமே coiled தான் இருக்கும். ஆமாவா? எங்க present இருக்கும்? நெஃப்ரான்ல தானே. so therefore nephron. option B is the right answer. okay, clear? done. next 2011 கொடுத்த question. which one of the following is not a part of renal pyramid? renal pyramid இருக்குல்ல, அதுல எது வந்து which is a not a part? peritubular capillaries னா என்னம்மா? அந்த efferent arteriole இருந்து ரெட் கலர் நெட்வொர்க் மாதிரி ஃபார்ம் ஆகுதா, அந்த நெட்வொர்க்க peritubular capillaries. convoluted tubules னா PCT and DCT வந்து convoluted tubules. collecting duct வந்து இதுல தான் நெஃப்ரான்ல தான் present ஆயிருக்கும். loop of Henleயும் நெஃப்ரான்ல தான் present ஆகி இருக்கும். ஸோ இதுல renal pyramid எது அப்படின்னு கேட்டாங்கன்னா is not a part of renal pyramid அப்படின்னா that is convoluted tubule. you must remember it. okay, peritubular வந்துரும், collecting ducts அதுக்கு அடுத்து, loop of Henle அதுக்கு அடுத்து. okay, so convoluted double which is both are coiled la irukuma adu. so renal pyramid la part idu illa appadina loop of Henle, convoluted tubules. convoluted tubule na proximal convoluted tubules and adutha enna proximal and distal convoluted tubules. okay, clear? Next, NEET 2024 la keta question. Listen carefully. Choose the correct statement given below regarding juxtamedullary nephron. இத பத்தி படிச்சிருக்கோமா சொல்லுங்க? Nephrons two types, cortical nephron and juxtamedullary nephron. usually juxtamedullary nephronல என்ன சொன்ன, loop of Henle அப்படின்றது ரொம்ப லாங்கா இருக்கும். so that டீப்பா medullary regionக்கு மூவ் ஆகும், medullaryல டீப்பா மூவ் ஆகும் அப்படின்றது சொல்லியிருக்கேன். ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? ஆப்ஷன் juxtamedullary nephron are located in column of Barthenia. column of Barthenia என்ன? இந்த மெடியுலரி பிரமிட்ஸ் இருக்குல்ல, அதுக்கு நடுவில் இந்த யூ ஷேப்ல வருதுல்ல, தட் இஸ் கால்ட் காலம் ஆஃப் பர்த்தினி. ஸோ அது கிடையாது. நெக்ஸ்ட் ரெனல் கார்பசல். ரெனல் கார்பசல்னா என்ன? மால்ஃபீஜியன் டியூபியூல்ஸ். மால்ஃபீஜியன் டியூபியூல்ஸ்னா அந்த குளோமெருலஸ் பிளஸ் பவுமன்ஸ் கேப்சுலர் ரெனல் கார்பசல் சொல்றோம். ஸோ ஆஃப் juxtamedullary nephron lies in outer portion of renal medulla. no. next, loop of Henle of juxtamedullary nephron runs deep in the medulla. அதுதானே சொல்லியிருக்கேன். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏவும் ராங். nephrons outnumber the cortical nephron. wrong. so option C is the right answer. clear? done. next, so this is all about human excretory system. human excretory system புரிஞ்சுதா? கிட்னி பத்தி பேசணும், நெஃப்ரானை பத்தி பேசணும், அவ்வளவுதான்.
கிட்னி நெஃப்ரான். அந்த டயக்ராம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெல் அண்ட் குட். அவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் யூரின் ஃபார்மேஷன். நெக்ஸ்ட் டாபிக் என்ன, யூரின் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றது. யூஸ்வலாக 3 மெயின் ப்ராசஸ் இருக்குது இந்த யூரின் ஃபார்மேஷனில். ஒன்று ஃபர்ஸ்ட்டு குளோமருலர் ஃபில்ட்ரேஷன் அப்படின்றது இருக்கும், அதுக்கப்புறம் ரீஅப்சர்ப்ஷன், அதுக்கப்புறம் தான் செக்ரீஷன். குளோமருலர் ஃபில்ட்ரேஷன், ரீஅப்சர்ப்ஷன், செக்ரீஷன், இந்த மாதிரி 3 ப்ராசஸ்ன்றது யூரின் ஃபார்மேஷனில் ப்ரெசென்ட் ஆகி இருக்கும். எத்தனை ப்ராசஸ்? 3 ப்ராசஸ். குளோமருலர், ரீஅப்சர்ப்ஷன், செக்ரீஷன் அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிளட்ன்றது குளோமருலர் ஃபில்ட்ரேஷன் சொன்னால அது எப்படி நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் பிளட் ஃபில்ட்ரேஷன் நடக்கும். அதாவது குளோமருலஸ் எப்படின்னா அந்த டஃப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும், இந்த ரெட் கலர் நெஃப்ரான்ல ரெட் கலர் குரூப் ஆஃப் ஸ்ட்ரக்சர். குளோமருலஸ் என்னன்னு தெரியல, அது வந்து என்ன பண்ணுனா பிளட்டை வந்து ஃபில்ட்ரேட் பண்ணும். ஸோ அதை தான் வந்து குளோமருலர் ஃபில்ட்ரேஷன் சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன, குளோமருலர் ஃபில்ட்ரேஷன். குளோமருலார் ஃபில்ட்ரேஷன்னா என்னன்னா இந்த குளோமருலஸ் அப்படின்றது பிளட்டை ஃபில்டர் பண்ணும், அதனால தான் அதை குளோமருலார் ஃபில்ட்ரேஷன் சொல்றோம். இந்த குளோமருலஸ் இருக்குல்ல, அது வந்து 3 லேயர்ஸ் இருக்கும். 3 லேயர்ஸ். இந்த ஃபில்ட்ரேஷன் வந்து 3 லேயர்ஸா நடக்கும். எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எண்டோதீலியம் ஆஃப் குளோமருலார் பிளட் வெசலோட எண்டோதீலியம், எபிதீலியம் ஆஃப் பவுமன்ஸ் கேப்சூல், பேஸ்மெண்ட் மெம்பரேன். இது குளோமருலஸ்மா. இந்த குளோமருலஸ் வந்து எண்டோதீலியம், இதுக்கு கீழே வந்து கப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். திஸ் இஸ் பவுமன்ஸ் கேப்சூல் விச் இஸ் எபிதீலியம். அதுக்கு அடுத்து வந்து இதுக்கு நடுவில் இந்த குளோமருலஸும் பவுமன்ஸ் கேப்சூலும் செப்பரேட் பண்ணது, தட் இஸ் கால்ட் பேஸ்மெண்ட் மெம்பரேன். ஸோ இந்த 3 லேயர்ஸ் வழியாக தான் இந்த குளோமருலர் ஃபில்ட்ரேஷன் அப்படின்றது நடக்கும். ஓகேவா? ஒரு ஆவரேஜ் மென்ல பிளட் அப்படின்றது ஃபில்டர்ட் பை கிட்னி அப்படின்னா 1100லேருந்து 1200 ml ஆஃப் பிளட் வாஸ் ஃபில்டர் பை கிட்னி. அதாவது 1/5 ஆஃப் த பிளட் பம்ப்டு பை ஹார்ட் வென்ட்ரிக்கல். இதுக்காகவே ஹார்ட் வென்ட்ரிக்கல் 1/5 பார்ட், 5 பார்ட்ஸ்ல 1 பார்ட் அப்படின்றது இது ஹார்ட் வென்ட்ரிக்கல் அப்படின்றது இதுக்காக பிளட்டை பம்ப் பண்ணுது. ஓகே, கிளியரா? டன். ஸோ பிளட் ஃபில்ட்ரேஷன்னா ஃபர்ஸ்ட் குளோமருலர். வாட் இஸ் குளோமருலர் ஃபில்ட்ரேஷன்? பிளட்டை வந்து குளோமருலஸ் அப்படின்றது ஃபில்ட்ரேட் பண்ணோம் த்ரூ 3 லேயர்ஸ். அந்த 3 லேயர்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் குளோமருலஸ்ன்றது எண்டோதீலியம், அதை சுற்றி பவுமன்ஸ் கேப்சூல் யூ ஷேப்ல இருக்கா, அது வந்து எபிதீலியம். இது ரெண்டும் செப்பரேட் பண்றது வந்து இங்க இருக்கிறது பேஸ்மெண்ட் மெம்பரேன். இந்த 3 லேயர்ஸ் வழியா தான் இந்த ஃபில்ட்ரேஷன் நடக்கும். நார்மலா ஆவரேஜா கிட்னி எவ்வளோ ஃபில்டர்ட் பை த கிட்னி வந்து 1100 to 1200 ml ஆஃப் பிளட்டை ஃபில்டர் பண்ணும். அவ்வளோதான். ஓகே, டன். நெக்ஸ்ட் இந்த எபிதீலியல் செல்ஸ் ஆஃப் பவுமன்ஸ் கேப்சூல் இருக்கா, பவுமன்ஸ் கேப்சூல்ல என்ன செல்ஸ் இருக்கும்னு சொன்ன எபிதீலியம் அப்படின்றது இருக்கும். இந்த எபிதீலியம் செல்ஸ் ஆஃப் பவுமன்ஸ் கேப்சூல்ல தான் நம்ம போடோசைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். போடோசைட்ஸ். பவுமன்ஸ் கேப்சூல்னா உனக்கு என்னன்னு தெரியும், குளோமருலஸ்னா என்னன்னு தெரியும். இந்த பவுமன்ஸ் கேப்சூல்ல என்ன இருக்கு, எபிதீலியம் பிரசன்ட் இருக்கும். அந்த எபிதீலியம் செல்ஸ் தான் வந்து நம்ம போடோசைட்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து இன்ட்ரிகேட் மேனர்ல பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ அதாவது இந்த இன்ட்ரிகேட் மேனர்ல பிரசன்ட் ஆயிருக்கிறதுனால இது வந்து ஃபில்ட்ரேஷன் slit or slit pores அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லுவாங்க. filtration slit or slit pores filters blood finely, அதாவது ரொம்ப கரெக்டா வந்து ஃபில்டர் பண்ணும் blood. இது இந்த filtration slit or slit pores அப்படின்றது. all the constituents of plasma except proteins pass on to the lumen. அதாவது இதுதான் வந்து ultrafiltration சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ultrafiltration. except proteins. பிளாஸ்மால proteins, water and proteins இருக்கும். protein 6 to 8% லாஸ்ட் சாப்டர்ல சொல்லியிருக்கேன். ஸோ அந்த proteins தவிர்த்து மற்ற எல்லாமே வந்து pass on to the lumenக்கு pass ஆகும். that is called ultrafiltration. So clear? First one. Okay, done. So in the epithelial cells of Bowman's capsule என்ன சொல்லிருக்காங்க, podocytes. இந்த podocytesக்கு intricate mannerல இருக்கும், that is called filtration slit or slit pores னு சொல்லுவோம். அது blood ஃபைனா வந்து filtrate பண்ணும். இது except proteins மற்ற எல்லாத்தையும் filtrate பண்ணி it takes into the lumen, that is called ultrafiltration னு சொல்லுவோம். Okay, next GFR. GFR glomerular filtration rate என்ன அப்படின்றது. இன்னும் glomerular filtration பத்தி தான் படிச்சுட்டு இருக்கோம். that is glomerular filtration rate என்ன. filtrate formed by the kidneys per minute is called GFR. ஒரு கிட்னி வந்து
ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ ஃபில்ட்ரேஷன் நடத்துது அப்படின்றது தான் GFR அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஹெல்த்தி இண்டிவிஜுவலுக்கு ஒரு நிமிஷத்துக்கு 125 ml அப்படின்றது ஃபில்டர் ஆகும் கிட்னி வழியா. ஸோ கிட்னி எவ்வளோ ஃபில்டர் பண்ணோம்? 125 ml per minute ஃபார் அன் ஹெல்த்தி இண்டிவிஜுவல். GFR அவ்வளோதான் இருக்கும். அதே பர் டேக்கு 1 மினிட்க்கு 125 mlனா பர் டேக்கு 180 liters ஃபில்ட்ரேட் அப்படின்றது பண்ணணும் GFR. புரியுதா? இந்த வேல்யூஸ் ஷுட் பி ரிமெம்பர்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து குளோமெருலஸ் ஃபில்ட்ரேஷன்னா என்ன, அதில் போடோசைட்ஸ்னா என்ன, அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் எப்படி நடக்கும், நெக்ஸ்ட் GFR குளோமெருலஸ் ஃபில்ட்ரேட் ரேட், அதாவது ஒரு கிட்னி பர் மினிட்க்கு, ஒரு கிட்னி இருக்குல்ல அந்த கிட்னி பர் மினிட்க்கு எவ்வளோ ஃபில்ட்ரேஷன் அப்படின்றது நடத்தும் அப்படின்றது. ஸோ ஒரு ஹெல்த்தி ஹியூமனில் 125 ml per minute ஃபில்டர் பண்ணும். ஸோ அதே பர் டேக்கு வந்து 180 liters. ஸோ இதோட ரெகுலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, தட் இஸ் GFRோட ரெகுலேஷன் பார்த்தீங்கன்னா JGA செல்ஸ், அதாவது ஜுக்ஸ்டா குளோமெருலஸ் ஆப்பரேட்டர்ஸ்னு சொல்லுவோம். குளோமெருலஸ் பற்றி தானே படிச்சுட்டு இருக்கோம், அதில் ஜுக்ஸ்டா குளோமெருலஸ் ஆப்பரேட்டர்ஸ்னு இருக்கும். இது வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ரீஜன். இது வந்து ஃபார்ம்டு பை cellular modification of distal convoluted tubule and afferent arteriole. afferent arterioleனா என்ன? பிளட் கொண்டு வரதுல குளோமெருலஸ்க்கு அது. ஸோ அதுவும் DCTனாலையும் தான், அதோட செல்லுலார் மாடிஃபிகேஷன்ஸ்னால தான் இந்த JGA அப்படின்றது ஃபார்ம் ஆச்சு. எப்படி JGA ஃபார்ம் ஆச்சுமா யாரா கேட்டாங்க, எப்படி JGA ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, நல்லா கேட்டுக்கோங்க, afferent arteriole அண்ட் DCTயோட செல்லுலார் மாடிஃபிகேஷன்ஸ்னால தான் இந்த JGAன்றது ஃபார்ம் ஆச்சு. இஃப் GFR அப்படின்றது கம்மி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஃபில்ட்ரேட் ரேட் அப்படின்றது கம்மி ஆயிடுச்சுன்னா JG செல்ஸ் இருக்குல்ல, இந்த JG செல்ஸ் இது ஆக்டிவேட் ஆகும். இந்த ஆக்டிவேட் ஆகி ரெனின் அப்படின்றத ரிலீஸ் பண்ணும். இது என்ன பண்ணும்னா குளோமெருலர் ஃப்ளோவை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ தட் GFR மறுபடியும் நார்மலாக ஆயிரும். ஓகேவா? ஸோ டிக்ரீஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரி தான் நடக்கும் யூஸ்வலாக. ஸோ டிக்ரீஸ் ஆச்சுன்னா JG செல்ஸை ஆக்டிவேட் பண்ணும். அது ஆக்டிவேட் ஆனால் என்ன ஆகும்? ரெனினை ரிலீஸ் பண்ணும். இந்த ரெனின் என்ன பண்ணும்? குளோமெருலர் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணும். தேர்ஃபோர் GFR மறுபடியும் நார்மல் கண்டிஷனுக்கு வந்துடும். ஓகே, கிளியரா? பர் டே ஃபில்ட்ரேட் ஃபார்ம்டு தட் இஸ் 180 liters ஃபார்ம் ஆகும்னு சொன்னேன். யூரின் எவ்வளோ ஃபார்ம் ஆகும்? ஃபில்ட்ரேட் தான் இவ்வளோ ஃபார்ம் ஆகும் 180 liters. பட் யூரின் ஒரு நாளைக்கு வந்து 1.5 liters மட்டும்தான் யூரின். அதில் 99% ரீஅப்சர்வ்ட் பை ரெனல் டியூபியூல்ஸ். ரெனல் டியூபியூல்ஸ்னால் என்னன்றதை படித்தோமா? பவுமன்ஸ் கேப்சூல், PCT, லூப் ஆஃப் ஹென்லி, DCT, கலெக்டிங் டக்ட், இதெல்லாம் வந்து ரெனல் டியூபியூல்ஸ். ஸோ இது வந்து இது எல்லாமே வந்து இது அப்சர்வ் பண்ணிக்கும், ரீஅப்சர்ப்ஷன். ஸோ ரீஅப்சர்ப்ஷன் வந்து பாசிவ் ஃபார்ம்லையும் ஆக்டிவ் ஃபார்ம் ரெண்டு ஃபார்ம்லையும் அப்சர்வ் பண்ணிக்கும். பாசிவ் ஃபார்மில் வந்து நைட்ரோஜனஸ் வேஸ்ட்டாக அப்சர்வ் பண்ணிக்கும். ஆக்டிவ் ஃபார்மில் வந்து குளுக்கோஸ், அமைனோ ஆசிட், சோடியம், Na+ அயன், சோடியம் அயன்ஸ் ஃபார்மில் ரீஅப்சர்வ் பண்ணிக்கும். ஓகே, கிளியர்? டன். ஸோ இது வர கிளாரிட்டி இருக்கா? அப் டு ஹியர் ரீஅப்சர்ப்ஷன் நடக்கும், இந்த வந்து குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் நடக்கும், செக்ரீஷன் அப்படின்றதும் நடக்கும். கிளியரா? செக்ரீஷனா ரெனின் செக்ரேட் ரிலீஸ் ஆகுதுல்ல, ஸோ தட் இஸ் ரீஅப்சர்ப்ஷன். புரியுதா? GFR. Is it clear? Done. Next. So May 2022 a fall in glomerular filtration rate. இப்போ glomerular filtration rateன்றது டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு சொன்னேன்? GFR அப்படின்றது டிக்ரீஸ் ஆச்சு, என்ன சொன்ன? உடனே வந்து JG செல்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணும். JG செல்ஸை ஆக்டிவேட் பண்ணும். இது என்ன பண்ணும்? ரெனினை ரிலீஸ் பண்ணும். இந்த ரெனின் என்ன பண்ணும்? குளோமெருலர் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணும். தேர்ஃபோர் நார்மல் ஆகிடும். ஸோ தோ ஜுக்ஸ்டா குளோமெருலர் செல்ஸ், ஆப்ஷன் A is the right answer. ஓகே, கிளியரா? 1 minute. கிளாரிட்டி இருக்காமா? டன். இது வர கிளாரிட்டி இருக்கா? அப் டு ஹியர் யூ ஹேவ் கிளாரிட்டி, ரைட்? ஆமாவா இல்லையா? ஸோ உங்களுக்கு 1 by 1 கான்செப்டும் இதுவாயிருச்சா? நெக்ஸ்ட் 1993 பாருங்களேன், குளுக்கோஸ் இஸ் டேக்கன் பேக் ஃப்ரம் குளோமெருலர் ஃபில்ட்ரேட் த்ரூ. இப்போ குளுக்கோஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னேன். இப்போது குளுக்கோஸ் ஃபில்ட்ரேட்ஸ்ன்றது ரீஅப்சர்ப்ஷன் நடக்குதுங்க. ரீஅப்சர்ப்ஷன் அப்படின்றது ஆக்டிவ் ஃபார்ம்லையும் பாசிவ் ஃபார்ம்லையும் நடக்கும். பாசிவ் ஃபார்ம்லனா N2 நைட்ரோஜனஸ் வேஸ்ட் ஃபார்மில் ரீஅப்சர்ப்ஷன் நடக்கும். அண்ட் தென் ஆக்டிவ் ஃபார்ம்லனா குளுக்கோஸ், அமைனோ ஆசிட்ஸு, அண்ட் தென் வாட் இஸ் தட், சோடியம்
ions அப்படின்றது யூஸ். ஸோ அமினோ ஆசிட்ஸ் குளுக்கோஸ் எங்கே இருக்குது, ஆக்டிவ் ஃபார்மில். ஸோ ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது நடக்கும். கிளியரா? டன். நெக்ஸ்ட் 1991 மறுபடியும் கேட்ட கொஷின், லிசன் கேர்ஃபுல்லி. Under normal condition, which one is completely reabsorbed in the renal tubule? renal tubule கம்ப்ளீட்டாக ரீஅப்சர்வ் பண்ணுறது எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்ளீட்லி யூ நோ தட் யூஸ்வலாக renal tubule அப்படின்றது 99% ரீஅப்சர்ப்ஷன் பண்ணிக்கும். இது மறுபடியும் சொன்ன மாதிரி ஆக்டிவ் ஃபார்ம்லையும் பேசிவ் ஃபார்ம்லையும். ஸோ இதில் ஆப்ஷன்ஸில் கொடுத்ததெல்லாம் பாருங்கள். பேசிவ் ஃபார்ம்னா நைட்ரோஜினஸ் வேஸ்ட்டு, ஆக்டிவ் ஃபார்ம்னா கம்ப்ளீட்லி ரீஅப்சர்வ் பண்ணுறது வந்து குளுக்கோஸ். That is option D. Okay, clear? Done. So this is all about urine formation. Urine எப்படி ஃபார்ம் ஆகும்? ஃபர்ஸ்ட் glomerulus filtration நடக்கும், reabsorption நடக்கும், secretion நடக்கும். கிளியரா இதுவரை? டன். ஒரு கிளாரிட்டி இருக்கா? ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸோ இதுவரை ஃபங்க்ஷன்ஸ் வரது. யூரின் ஃபார்மேஷன், அதாவது 4 டாபிக்ஸ் கம்ப்ளீட்டட். மோட்ஸ் ஆஃப் செக்ரீஷன்னா என்னென்னு தெரிஞ்சிச்சு, எக்ஸ்க்ரீட்டரி ஸ்ட்ரக்சர்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிச்சு, ஹியூமன் செக்ரேட்டரி சிஸ்டம், எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம். நெக்ஸ்ட் யூரின் ஃபார்மேஷன். நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸ். புரியுதாடாமா நான் சொல்கிறது? புரிஞ்சிச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். எஸ் மேம் எனக்கு புரியுது, இல்லைக்கா எனக்கு புரியுது, புரியல, ஏதோ ஒன்று. வை? பிகாஸ் நான் இம்ப்ரூவ் பண்ணணும்ல, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். என்னோட இது என்னென்னா, இப்படி சொன்னால் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அதனால தான் நான் இப்படி சொல்கிறேன். நீங்கள் இது புரியுதா இல்லையான்றதை சொல்கிறத பொறுத்து தான் நெக்ஸ்ட் கிளாஸஸில் வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஆமாவா? ஸோ யூரின் ஃபார்மேஷன் முடிஞ்சதோ. அடுத்து என்னென்னா functions of tubule. Tubule is nothing but renal tubule. Tubule is nothing but renal tubule. Renal tubule என்ன இருக்கும்? யூசுவலா PCT, loop of Henle, DCT, collecting duct. ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ இது எல்லாத்தோட ஃபங்க்ஷன்ஸை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோமா. PCT, loop of Henle, DCT, collecting duct. ஃபர்ஸ்ட் என்ன? ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபியூல், பிசிடியை பற்றி பேச போகிறோம். யூஸ்வலாக வந்து இது லைன், இது ஸ்கின் மாதிரி இருக்குல்ல, அந்த வந்து சிம்பிள் கியூபாய்டல் பிரஷ் பார்டர் இருக்கும். எபிதீலியம் வந்து சிம்பிள் கியூபாய்டல் பிரஷ் பார்டர் விச் இன்க்ரீசஸ் காலம்னாய்டுன்னு கேட்பாங்க கொஸ்டினில். இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. சிம்பிள் கியூபாய்டல் கொடுக்காம காலம்னார்னு. எஸ் பிரஷ் பார்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக எழுதுறாதீங்க. கியூபாய்டல் தான், காலம்னார் கிடையாது. ஸோ விச் இன்க்ரீசஸ் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஃபார் ரீஅப்சர்ப்ஷன். யூஸ்வலாக வந்து பிசிடி இருக்கா? வெயிட் அ மினிட். யூஸ்வலாக வந்து இந்த பிசிடி எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணும் ஃபார் ரீஅப்சர்ப்ஷனுக்கு. Nearly all the essential nutrients, that is, and 70 to 80% of electrolytes and waters are reabsorbed by this segment. Essential nutrients and then 70 to 80% of electrolytes are reabsorbed. Electrolytes and then water. இது எல்லாமே வந்து இந்த ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபியூல் ரீஅப்சர்வ் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் pH and ionic balance of the bodyயை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் பை செலக்டிவ் செக்ரீஷன் ஆஃப் செலக்டிவ் செக்ரீஷன், செலக்ட் பண்ணி செக்ரீட் பண்ணும். இது செலக்டிவ் செக்ரீஷன் ஆஃப் ஹைட்ரோஜன் H+ ions and ammonia into filtrate and by absorption of HCO3- from it. Okay, selective secretion of hydrogen ions and ammonia into filtrate and by absorption of இது அப்சர்வ் பண்ணிக்கும், இது வந்து செக்ரீட் பண்ணும். This is secretion and then absorption from it.
ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபியூல். ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும்ல. ஸோ ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபியூல் அப்படின்றது இட் லைன்டு பை சிம்பிள் கியூபாய்டல் பிரஷ் பார்டர்மா. ஸோ இதில் வந்து இது எதுக்குன்னா தட் இஸ் சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃபார் த ரீஅப்சர்ப்ஷனுக்காக சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இதில் நியர்லி நியூட்ரியன்ஸை ரீஅப்சர்வ் பண்ணும், 70-80% ஆஃப் எலக்ட்ரோலைட்ஸை ரீஅப்சர்வ் பண்ணும், வாட்டரை ரீஅப்சர்வ் பண்ணும். ஸோ இதில் என்ன அப்படின்னா தட் இஸ் இது எதுக்குன்னா யூஸ்வலி பிஹெச் அண்ட் அயனிக் பேலன்ஸ் ஆஃப் த பாடி ஃப்ளூயிட்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். செலக்டிவ் செக்ரீஷன் நடத்தும். செலக்டிவ் செக்ரீஷன் ஆஃப் H+ அயன்ஸ் ஹைட்ரோஜன் அண்ட் அம்மோனியாவை செலக்டிவ் செக்ரீஷன் பண்ணும் to filtrate into the filtrate. And then absorption எதுக்கு நடக்கும்? by absorption of HCO3-. ஓகேவா? கிளியரா? So this is all about proximal convoluted tubule. Next என்ன? loop of Henle பார்ப்போம். loop of Henle that is nothing but Henle's loop னு சொல்றோம். so இந்த loop of Henle இருக்குல்ல, இந்த is minimum in its ascending. loop of Henle யூசுவலா வந்து descending limb and then ascending U shapeல வந்து இந்த மாதிரி ascending limb, that is called loop of Henle, right? ஆமாவா இல்லையா? இது ascending and descending. இது வந்து descending limb and this is ascending limb. so இங்க பாத்தீங்கன்னா இந்த பக்கம் எடுத்துட்டு வரேன். இங்க பாத்தீங்கன்னா loop of Henle is however reabsorption is minimum in ascending limb. இந்த ascending limb இருக்குல்ல, இதுல absorption ரொம்ப மினிமமா இருக்கும், ரொம்ப கம்மி. reabsorptionலாம் அது பண்ணாது, ரொம்ப கம்மி ascending limb. however this region plays a significant role in the maintenance of high osmolarity of medullary interstitium. osmolarity maintain பண்ணும். osmolarity of medullary interstitial fluid. ஓகேவா? clear? done? okay. so medullary interstitial fluid. the descending limb of loop of Henle is permeable to water but almost impermeable to the electrolytes. இங்க பாருங்க, அடுத்து என்ன? இந்த மாதிரி descending limb. இந்த descending limb என்ன பண்றதுனா Henle's room is descending limb of இது வந்து permeable, water okay, இதுக்கு water வந்தா okay, பட் ஆல்மோஸ்ட் எலக்ட்ரோலைட்ஸ் வந்துச்சுன்னா ஒத்துக்காது, எலக்ட்ரோலைட்ஸை இது ஏற்றுக்காது, அதனால இது ராங். ஓகேவா? பெர்மியபிள் டு வாட்டர் பட் எலக்ட்ரோலைட்ஸ் வந்து இம்பெர்மியபிள். திஸ் கான்சென்ட்ரேட் த ஃபில்ட்ரேட் ஆஸ் இட் மூவ்ஸ் டவுன். ஸோ இது என்ன பண்ணும்? ஃபில்ட்ரேட்டை கான்சென்ட்ரேட் பண்ணும். கான்சென்ட்ரேட் ஃபில்ட்ரேட். ஓகேவா? ஃபில்ட்ரேட்டை கான்சென்ட்ரேட் பண்ணும். அதே மாதிரி the ascending limb is impermeable to water. ascending limb இருக்கா, இது வாட்டருக்கு வந்து ஒத்துக்காது. இது அதே வந்து எலக்ட்ரோலைட்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஒத்துக்கும். எலக்ட்ரோலைட்ஸ் வந்துச்சுன்னா ஆக்டிவா பாசிவாவோ ஒத்துக்கும். ஸோ therefore as the concentrated filtrateன்றது இங்க கீழே வந்துடும், இங்க moves down and then ascending limbல concentrated filtrate pass upward. it gets diluted due to passage of electrolytes to medullary fluid. dilute ஆயிரும். why? because எலக்ட்ரோலைட்ஸ் ஃபார்ம். எலக்ட்ரோலைட்ஸ்ன்றது நல்லா கேட்டுக்கோங்க, எலக்ட்ரோலைட்ஸ் பாஸ் ஆச்சுன்னா ஃபில்ட்ரேஷன் இருக்குல்ல, அது ரொம்ப டைல்யூட் ஆயிரும். அதே வந்து எலக்ட்ரோலைட்ஸ் பாஸ் ஆகலைன்னா அது ஃபில்ட்ரேட்ன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக கான்சென்ட்ரேட்டட் ஃபார்மில் இருக்கும். லூப் ஆஃப் ஹென்லி கிளியரா? லூப் ஆஃப் ஹென்லின்றது யூ ஷேப்பில் இருக்கும், ஹென்லிஸ் லூப். இது வந்து டிசெண்டிங் லூப், இது அசெண்டிங் லூப். யூஸ்வலாக அசெண்டிங் லூப்பில் மினிமம் ரீஅப்சர்ப்ஷன் இருக்கும். அண்ட் எதுக்கு இது மெயினாக வந்து ஆஸ்மோலாரிட்டிக்கு ஹெல்ப் பண்ணும், இந்த மெடுலரி இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட்ஸ். அண்ட் தென் இந்த டிசெண்டிங் லிம்ப் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் இதுலேருந்து தானே வரும் ஃபில்ட்ரேட்ன்றது. ஸோ இந்த டிசெண்டிங் லிம்பில் வந்து வாட்டர் அப்படின்றது பெர்மியபிள், எலக்ட்ரோலைட்ஸை சேர்க்காது. ஸோ அப்போ வாட்டர் பர்மியபிள், எலக்ட்ரோலைட்ஸ் இல்லைன்னா என்ன? ஃபில்ட்ரேட்டர் வந்து கான்சென்ட்ரேட்டடாக மாறிடும். ஒன்ஸ் இது வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இங்கே எலக்ட்ரோலைட்ஸ்ன்றது வந்துடும். ஏன்னா இங்கே வாட்டரை சேர்க்காது, எலக்ட்ரோலைட்ஸை சேர்க்கும், ஆப்போசிட் வைஸ் வர்சா. ஸோ இது இங்கே சேர்க்குறப்போ இந்த கான்சென்ட்ரேட்டட் ஃபில்ட்ரேட் என்ன ஆகும்? டைல்யூட் ஆயிரும். ஓகேவா? அண்ட் தென் பாசேஜ் டு தி medullary fluid. okay, clear? done? so this is all about Henle's loop. next வந்து distal convoluted tubule. distal convoluted tubule, conditional reabsorption of sodium ion and water
takes place in this segment. Distal convoluted tubule அப்படின்றது யூசுவலாகவே சொன்னால் இது காயில்டு ஃபார்மில் இருக்கும். இதில் வந்து ரீஅப்சர்ப்ஷன் ஆஃப் Na plus and வாட்டர்ன்றது ரீஅப்சர்ப்ஷன் நடக்கும். ஆல்சோ கேப்பபிள் ஆஃப் ரீஅப்சர்ப்ஷன் ஆஃப் HCO3 minus, also reabsorption of HCO3 minus, and selective secretion of hydrogen and potassium ions and ammonia to maintain pH and sodium potassium balance. So secretion, selective secretion எதெல்லாம் பண்ணும்? hydrogen and potassium ion, and along with that NH3 ammonia. Okay va? Sodium potassium balance in the pH value maintain பண்றதுக்கு help. Distal convoluted tubule, clear? Distal convoluted tubule என்ன பண்ணுமா? sodium, water, HCO3 minus இது ரெண்டுத்தையும் வந்து இது மூணுத்தையும் வந்து ரீஅப்சர்ப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். மூணுத்தையும் ரீஅப்சர்ப்ஷன் பண்ணும். அதே மாதிரி செலக்டிவ் செக்ரீஷன் எதுனா செலக்டிவ் செக்ரீஷன் ஆஃப் ஹைட்ரோஜன் அயான், பொட்டாசியம் அயான் அண்ட் அம்மோனியா. எதுக்காக? pH பேலன்ஸ் பண்ண, மெயின்டைன் பண்ண, அண்ட் சோடியம் பொட்டாசியம் பேலன்ஸ் பண்ண டு தி bloodல. ஓகேவா? திஸ் இஸ் ஆல் அபவுட் distal convoluted tubule. Collecting duct, last one, that is this long duct extends from the cortex of the kidney. கிட்னினா கார்டெக்ஸ் எங்க இருக்குமா? அவுட்டர் கார்டெக்ஸ், இன்னர் மெடுலான்னு சொல்லியிருக்கோம்ல. ஸோ கார்டெக்ஸ்ல இருந்து இந்த கலெக்டிங் டக்ட் அப்படின்றது எக்ஸ்டெண்ட் ஆகும். அங்கிருந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் டு த இன்னர் பார்ட் ஆஃப் மெட்யூலா. அவுட்டர் கார்டெக்ஸ்ல இருந்து மெட்யூலா வரை இந்த கலெக்டிங் டக்ட்ன்றது எக்ஸ்டெண்ட் ஆகும். லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் குட் பி ரீஅப்சர்வ்ட் ஃப்ரம் திஸ் ரீஜியன். இந்த ரீஜியன்ல வந்து லைக் இந்த கலெக்டிங் டக்ட்ல வந்து அதிகமா வாட்டர் அப்படின்றது ரீஅப்சர்வ் ஆகும். ரீஅப்சர்ப்ஷன்ன்றது நடக்கும் ஃப்ரம் திஸ் region to produce என்ன? concentrated urine produce பண்றதுக்கு. produce concentrated urine. This segment allows passage of small amount of urea into the medullary interstitium to keep up the osmolarity. So யூரியாவை கொஞ்சமா பாஸ் பண்ணும். ஏன்னா ஆஸ்மோலாரிட்டியை மெயின்டைன் பண்ண. So okay, it also plays an important role in the maintenance of pH and ionic balance of the blood by selective secretion of only இங்க hydrogen and potassium ions மட்டும்தான். அதே வந்து distal convoluted tubule hydrogen, potassium, ammonia கூட இருக்கு. இங்க வெறும் hydrogen and potassium மட்டும்தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. H plus and K plus மட்டும்தான் selective secretion. Okay, clear? one time மறுபடியும் ரிவைஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா புரியும் உங்களுக்கு. ஐ ஹோப் இப்போவே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபிள், லூப் ஆஃப் ஹென்லி, டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபிள், கலெக்டிங் டக்ட்னா என்னன்றது. ஓகேவா? ஸோ மறுபடியும் சொல்லவா? ஒரு குட்டி ரிவிஷன் போட்டுடலாமா? ஓகே, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டியூபியூல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபிள். இந்த ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபியூல் அப்படின்றது சிம்பிள் கியூபாய்டல் பிரஷ் பார்டர் எபிதீலியம் அப்படின்றது லைன் ஆயிருக்கும். இது எதுக்கு அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியாவை ரீஅப்சர்ப்ஷனுக்காக சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ண. இது என்னெல்லாம் ரீஅப்சர்வ் பண்ணிக்கோன்னா நியூட்ரியன்ஸ், வாட்டரு, எலக்ட்ரோலைட் 70 to 80% ஆஃப் எலக்ட்ரோலைட்ஸை ரீஅப்சர்வ் பண்ணிக்கும். செக்ரீஷன் நடக்கும்ல, செலக்டிவ் செக்ரீஷன் அப்படின்ற என்னென்னலாம் செக்ரேட் பண்ணும்? இது ஹைட்ரோஜன் அண்ட் அம்மோனியாவை செக்ரேட் பண்ணும். PCT நல்லா கேட்டுக்கோங்க. நான் இங்க செப்பரேட்டா எழுதவா? PCT என்ன? ஹைட்ரோஜன் அண்ட் அம்மோனியா, HA அம்மோனியா. ஓகே, ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அதே வந்து அப்சர்ப்ஷனுக்கு HCO3 மைனஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட் ஹென்லிஸ் லூப்ல பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக டிசெண்டிங் லிம்பு அண்ட் அசெண்டிங் லிம்பு இருக்கும். டிசெண்டிங் லிம்ப் மினிமம் அப்சர்ப்ஷன் ஃபார் ஆஸ்மோலாரிட்டி. இதில் வந்து வாட்டர்ன்றது பிடிக்காது, இதுக்கு எலக்ட்ரோலைட்ஸ் தான் பிடிக்கும். இதுக்கு வாட்டர் தான் பிடிக்கும், எலக்ட்ரோலைட்ஸ் பிடிக்காது. ஓகேவா? கிளியரா? ஸோ கான்சென்ட்ரேட், ஃபில்ட்ரேட்ஸ், எலக்ட்ரோலைட்ஸ் இருந்தால் ஃபில்ட்ரேட்ஸ்ன்றது டைல்யூட் ஆகிடும், இல்லைனா கான்சென்ட்ரேட்டடாக இருக்கும். நெக்ஸ்ட் டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபிளில் செலக்டிவ் செக்ரீஷன் என்ன? 3 இருக்கு. தட் இஸ் டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபிள், ஹைட்ரோஜன், பொட்டாசியம் அயான், அம்மோனியா. ஓகே, டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபிள். அதே வந்து சேம் தான். இது டிசிடியில் வந்து இதெல்லாம் வந்து ரீஅப்சர்ப்ஷன் நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இதில் வந்து செக்ரீஷன் எந்த மாதிரி நடக்கும்? தட் இஸ் செலக்டிவ் செக்ரீஷன்ன்றது வெறும் இது ரெண்டும். கலெக்டிங் டக்ட் இருக்குல்ல, அதில் வந்து H plus and K plus. ஓகேவா? கிளியரா? எனி டவுட்ஸ்? தி டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. செலக்டிவ் செக்ரீஷன்
A's. Okay, clear? So இந்த டயக்ராம் பாருங்க, லாஸ்ட் இயர் எக்ஸாக்ட் டயக்ராம் கொடுத்துருந்தாங்க. எக்ஸாக்ட் டயக்ராம். 1 minute தண்ணி குடிச்சுக்கவா, பையிலேருந்து கத்திட்டு இருக்கேன்ல. லாஸ்ட் கொஷின் பண்ணுங்க பாருங்க, எக்ஸாக்ட் டயக்ராம் கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் இயர் கொடுத்த கொஷின். Listen, I'll zoom it. This is proximal convoluted tubule, distal convoluted tube. இதெல்லாம் செக்ரீட் ஆகுது, இதெல்லாம் ரீஅப்சர்வ் ஆகுது. இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு, ரீஅப்சர்ப்ஷன் செக்ரேஷன் அப்படின்றது. ஓகே, கிளியர்? ஸோ இங்கே டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபிலும் இதெல்லாம் வந்து செக்ரீட் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து செக்ரீட் ஆகுது டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபில், இதெல்லாம் வந்து ரீஅப்சர்வ் ஆகுது. ஸோ அது புரிஞ்சுக்கோங்க. திஸ் இஸ் டிசெண்டிங் லூப் ஆஃப் ஹென்லி. வாட்டர் இது ஏற்றுக்கும். இங்கே வந்து எலக்ட்ரோலைட்ஸ் Na+Cl- சோடியம் குளோரைட். ஸோ எலக்ட்ரோலைட்ஸ்ன்றது ஏற்றுக்கும். இங்கே வந்து திக் செக்மெண்ட் அசெண்டிங் லிம்ப்ன்றது வென் கம்பேர்ட் வித் திஸ். பாருங்கள், இது குண்டா இருக்கா? ஸோ தட் இது கார்டெக்ஸ். இதில் இங்கே வர கார்டெக்ஸ், இதுலேருந்து மெட்யூலர் ரீஜனில் நடக்கும். ஓகேவா? கிட்னியில் இருக்குல்ல கார்டெக்ஸ் அங்கே. ஓகே, கிளியர்? டன். ஓகே, கலெக்டிங் டக்ட். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ பாருங்கள், தட் இஸ் NEET 2025. Which of the following diagrams is correct with recording proximal and distal convoluted tubule of nephron கேட்டிருக்காங்க. ஸோ proximal convoluted tubule சிம்பிளாக ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் இஸ் proximal convoluted tubule இருக்கா? இந்த proximal convoluted tubule அப்சர்ப்ஷன் ரீஅப்சர்ப்ஷனுக்கு என்ன நடந்துச்சு? தட் இஸ் H+ and NH3. அதே வந்து distal convoluted tubule என்ன? K+. என்னடா இது? K+H+ இங்கே இருக்குல்ல. ஸோ இங்கே பாருங்க, தட் இஸ் ஃபர்ஸ்ட் அப்சர்ப்ஷன். ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபில் என்ன இருக்கும்? தட் இஸ் H+ and NH3 இருக்கும். பார்க்கலாம். ஸோ தட் இஸ் H+ NH3, H+H2O இல்லை, H+H2O இது ரெண்டும் இல்லை. நெக்ஸ்ட் H+ NH3. யா, இது ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி இருக்கு. பட் நெக்ஸ்ட் மேலே ரீஅப்சர்ப்ஷன் பாருங்க. ரீஅப்சர்ப்ஷனில் நான் சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபில் நியூட்ரியன்ஸும் 70 to 80% ஆஃப் எலக்ட்ரோலைட்ஸும் அண்ட் தென் வாட்டரும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நியூட்ரியன்ஸ்னா HCO3- அப்படின்றது கேட்டிருக்காங்க. தட் இஸ், ஸோ பாருங்க, இங்கே HCO3- NaCl, நியூட்ரியன்ஸ், வாட்டர் இதெல்லாம் இருக்குது. ஸோ ஓகே, NaCl, வாட்டர், HCO3-, NaCl, வாட்டர், HCO. ஸோ ஆப்ஷன் ஏலையும் PCT சேம், டிலையும் PCT சேம். பட் இது ரெண்டு இங்கேயே ராங் ஆயிடுச்சு. செகண்ட், டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபியூல். டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபியூல்ல நல்லா கேட்டிங்கன்னா இங்கே அம்மோனியா இருக்குது, H+ and K+ இருக்குது. H+, K+ and then அம்மோனியா இருக்குது. இங்கே H+, K+ இருக்கா? இங்கே H+ இருக்குது, K+ம் இல்லை, அம்மோனியாவும் இல்லை. ஸோ திஸ் ஒன் இஸ் ராங். ஸோ ஆப்ஷன் D இஸ் த ரைட் ஆன்சர். சிம்பிளாக இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை இந்த டயக்ராமை எக்ஸாக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் என்ன இருக்கோ அதை இங்கே கொடுத்துருக்காங்க, அப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. உங்களுக்கு எது சிம்பிளாக இருக்கோ அதை ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், that is NEET 2024 கேட்ட question given below are two statements. In the nephron, நல்லா கேட்டுக்கோங்க, in the nephron the descending limb of loop of Henle is impermeable to water and permeable to electrolytes. Impermeable to water and permeable to electrolytes. nephronல வந்து descending loop of Henle is, நான் சொன்னேன் descending, இது டவுன் போகிறது வந்து டிசெண்டிங் லிம்பு, மேலே வர்றது வந்து அசெண்டிங் லிம். இது டிசெண்டிங் லிம்பு, இது அசெண்டிங் லிம். என்ன பண்ணோன்னு சொன்னேன்? அசெண்டிங் லிம் அப்படின்றது எலக்ட்ரோலைட்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். வாட்டர்ன்றது பிடிக்காததுக்கு. டிசெண்டிங் லிம்புக்கு வாட்டர் அப்படின்றது பிடிக்கும். என் ஃப்ரெண்டுக்கு, எனக்கு நான் தண்ணி குடிச்சிட்டே இருப்பேன், என் ஃப்ரெண்டு குடிக்கவே மாட்டான். ஸோ அந்த மாதிரி தான் என் ஃப்ரெண்டுக்கு நான் தண்ணி குடிச்சிட்டே இருப்பேன்னா நான் வந்து டிசெண்டிங் லிம், அதாவது எனக்கு வாட்டர் தண்ணி ரொம்ப பிடிக்கும். அதே வந்து என் ஃப்ரெண்டுக்கு தண்ணின்றதே பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அவளுக்கு எலக்ட்ரோலைட்ஸ் தான் பிடிக்கும். தண்ணின்றது இங்கே இவளுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். ஓகே,
clear? So therefore in the nephron descending loop of Henle is impermeable to water. இல்ல எனக்கு தண்ணி நல்லா பிடிக்குமே அப்ப ஏன் impermeable? So this is wrong. So permeable to electrolyte, wrong. So the proximal convoluted tubule is lined by simple, நல்லா கேட்டுக்கங்க, simple columnar brush border. நான் நல்லா சொல்லியிருக்கேன், proximal converted tubule is simple cuboidal னு சொன்னேன். இங்க columnar கொடுத்திருக்காங்க. It is cuboidal, right? So epithelium and increases the surface area. மத்ததெல்லாம் correct. So this one wrong. So ரெண்டு statementsமே wrong. So option C எங்க மார்க்கு? So option C is the right answer. Clear? NEET 2024ல கொடுத்த question. Next வந்து select the correct option from the following. 2019ல கொடுத்த ஒடிசால கொடுத்த question. Okay? இதுல C D C D D C D C D C. Okay. Match the following parts of nephron with their functions. First வந்து descending limb. எதுக்கு descending limb? நல்லா சொல்லுங்க, எதுக்கு? For what descending limb is? Reabsorption. Descending limb எதுக்கு? Reabsorption of Henle's group of salts only. Reabsorption of Henle's group of sodium ions and water. Reabsorption கேட்டிருக்காங்களா? Reabsorption of tubule of ions and கேட்டிருக்காங்க. Proximal ascending limb distal convoluted tubule. Proximal convoluted tubule என்ன? Reabsorption of sodium ions and water. Yes, sodium ions na electrolytes and then that is, wait a minute, D So descending limb, reabsorption of descending convoluted tubule of water. தண்ணி மட்டும் தானே எடுத்துப்பேன் நானு. So that option B. ஏக்கு வந்து B. Next, sorry, ஏக்கு 2. Next, B. Proximal convoluted tubule ma. Proximal convoluted tubule. Proximal convoluted tubule na என்ன வரும்? That is reabsorption of tubule ions, water, nutrients இதெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்கேனா. So therefore that is 4. Option C. Option C என்ன? Ascending limb. Ascending limb வெறும் salts, that is electrolytes na salts. So அந்த salts மட்டும் தான் reabsorb பண்ணிக்கும். So that is first one. Option D. என் friend அவ தண்ணி குடிக்க மாட்டா. Option D. That is distal convoluted tubule. Distal convoluted tubule. Last line இருக்கு, conditional helps loop, reabsorption of sodium ions and water. So option D வந்து 3. So 2413. 2413 option C is the right answer. Clear? So this is all about what? Functions of renal tubules. Clear? Done? இதுவரை உங்களுக்கு clarity இருக்கா? So next topic, that is mechanism of concentration of filtrate. ஃபில்ட்ரேட்டோட கான்சன்ட்ரேஷன் அது எப்படி மெக்கானிசம் ஒர்க், அதாவது கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் பற்றி தான் இந்த டாப்பிக்கில் நம்ம பேச போகிறோம். ஸோ கொஷின்ஸ் வந்து இந்த மாதிரி கேட்பாங்க, லைக் திஸ். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். கான்சன்ட்ரேட்டட் யூரின் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இது தெரியணும்னா உனக்கு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும்ல, பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதை ஆன்சர் பண்ணுவோம். ஸோ மெக்கானிசம் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஃபில்ட்ரேட்ஸில் யூஸ்வலி மேமல்ஸ், that is mammals concentrated urine produce பண்ற ability இருக்கு with the help of, இதுல எதெல்லாம் இன்வால்வ் ஆகும்? Henle's loop and vasa recta. Henle's loop na என்னன்னு தெரியும்? descending limb, ascending limb. vasa recta na அந்த blood red color capillaries இருக்குல்ல, அந்த red color capillaries U shapeல இருக்கு இந்த Henle's loop கிட்ட அப்படின்னா that is called vasa recta. இது ரெண்டும் தான் இங்க இன்வால்வ் ஆகும் கான்சன்ட்ரேஷன் யூரின்ல. ஓகேவா? கிளியரா? ஓகே. கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் அப்படின்றது யூஸ்வலி இட்ஸ் அ ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஹென்லிஸ் லூப் அண்ட் வாசா ரெக்டா. யூஸ்வலி கவுண்டர் கரண்ட்னாலே வந்து ரெண்டு தான் இன்வால்வ் ஆகும், ஹென்லிஸ் லூப் அண்ட் வாசா ரெக்டா. இது வந்து இது ரெண்டுமே ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ல இருந்தா தட் இஸ் கால்ட் கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம். Flow of filtrate in two limbs of Henle's loop is in opposite direction.
filtrate flow வந்து இப்போ ரெண்டு limbs இருக்கு, that is descending limb, ascending limb. இந்த ரெண்டு limbsலயும் வந்து opposite directionல flow of, இப்போ இங்க இருந்து இப்படி வருதுன்னா opposite directionல flow, இங்க இருந்து மேல போகுதுன்னா that is opposite directionல flow. இந்த மாதிரி flow வந்து opposite directionல இருந்துச்சு filtrate flow அப்படின்றது அப்படின்னா then that it shows counter current காட்டுது. next அதே மாதிரி flow of blood in two limbs of vasa recta also in opposite direction. vasa rectaல blood தான flow ஆகும், ஆமாவா இல்லையா? ஸோ அந்த blood flow வந்து opposite directionsல இருக்கு அப்படின்னா then இதுவும் வந்து shows counter current காட்டும். ஓகேவா? clear? done? okay, so proximity between Henle's loop and vasa recta as well as the counter current in them helps in the vasa recta இருக்கட்டும் Henle's loop இதுல counter current நடக்குதுன்னு சொன்னேன்னா இந்த counter currentனால எதுக்கு இது help பண்ணுதுன்னா increase in osmolarity, maintains the increase in osmolarity towards inner medullary interstitium, increase in இதை maintain பண்றதுக்கு help பண்ணும் from இதோட osmolarity சொன்னோம்ல, இந்த osmolarity எவ்வளவு இருக்குன்னா 300 m osmol per liter to 1200 m osmol per liter. இந்த values என்றது you must remember 300 to 1200. so 300 m osmol per liter எங்க இருக்கும்? cortexல. அதே inner medulla 1200 m osmol per liter அப்படின்றது present இருக்கும். clear? done? so this gradient is mainly due to NaCl and urea நால இந்த gradient fromல இருந்து to வர வருது இல்ல, மேல இருந்து கீழ வர, like cortexல இருந்து outside to inner, cortex to medulla வர. so இந்த மாதிரி gradient என்ன சொல்றோம் அப்படின்னா is mainly due to NaCl and urea. okay, clear? done? so this is mechanism. not only this, இப்போ NaCl and யூரியான்றது மெயின்லி இதனால தான் அப்படின்றோம்ல. ஸோ NaClனா என்ன, யூரியா என்ன வேலை பார்க்குதுங்க அப்படின்றத கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோமா? அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின்ஸ் பண்ண போகலாம். ஸோ இங்கே பாருங்க, transported NaCl அப்படின்றது it is transported by the ascending limb of Henle's loop. ascending limb எங்க இருக்கு? Henle's loopல nephron கீழே வந்தா that is descending limb, மேல போனா ascending limb. so இந்த ascending limb தான் வந்து NaCl ல transport பண்ணுது. why? because NaCl என்ன? electrolyte. இந்த ascending limbக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், தண்ணினா என் ஃப்ரெண்டுக்கு பிடிக்காது, எலக்ட்ரோலைட்ஸ் தான் பிடிக்கும், அதனால ascending limb அதை மட்டும் தான் transport பண்ணும். exchanged with the descending limb of vasa recta. இது என்ன பண்ணும்? ascending limb transport பண்ணும் தான். Henle's loopல இருந்து ascending limb அப்படின்றது NaCl ல transport பண்ணுதான். இது எதோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும்? descending limbோட vasa recta. vasa recta என்ன? அதே மாதிரி U ஷேப்ல blood capillaries இருக்குல்ல, அதோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். returned to interstitiumக்கு போகும் by descending limb of vasa recta. returned to descending limb. ஓகே, ascending limbல இருந்து டிரான்ஸ்போர்ட் ஆகி இது வந்து descending limbோட vasa recta. இங்க பாருங்க, ரெண்டுமே vasa recta Henle's loop. ஓகே, யூசுவலா Henle's loopல இருக்கிற ascending limb தான் நமக்கு NaCl கொடுக்கும். இது எதோட எக்ஸ்சேஞ்ச் ஆகும்? descending limbல இருக்கிற vasa rectaவோட எக்ஸ்சேஞ்ச் ஆகும். so that interstitiumக்கு ரிட்டர்ன் ஆகும். once அது ரிட்டர்ன் ஆச்சுன்னா எப்படி ரிட்டர்ன் ஆகும்னா by ascending limb of vasa recta. ஓகே, next urea. யூரியான்றது small amount enters in this segment of ascending limb of Henle's loop. Henle's loopோட ascending limbல யூரியான்றது கொஞ்சமா வந்து அதுல enter ஆகும். transported back to the interstitium by collecting tubule. collecting duct இருக்குல்ல, so அந்த tubule வழியா interstitiumக்கே அது transport ஆகும். so overall என்ன சொல்றேன்னா NaClயும் யூரியாவும் interstitiumஸ்க்கு தான் transport ஆகும். பட் அது எப்படி transport ஆச்சுன்னு சொல்றது தான் இங்க கொடுத்திருக்காங்க. ஓகே, clear? next what is that counter current mechanism அப்படின்றது வந்து ஒரு concentration gradient maintain பண்ணும் in medullary interstitiumல. medullary interstitium kidney பார்த்திருக்கீங்களா? medullary pyramid பார்த்திருக்கீங்களா? so அங்க medullary interstitium என்றதுக்கு அங்க concentration gradient maintain பண்ணும். so this concentration gradient helps in easy passage of water from collecting tubule. so water என்றது collecting tubule இருந்து ஈஸியா பாஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணோம் இந்த concentration gradient. concentrate the filtrate concentrate பண்ண வைக்கும். okay, clear? kidney can produce nearly 4 times concentrated urine than initial filtrate form.
ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரேஷன் ஒன்று ஃபார்ம் ஆச்சுல்ல ஜிஎஃப்ஆர் அங்கே. ஸோ இனிஷியலாக ஃபார்ம் ஆன ஃபில்ட்ரேட் இருக்குல்ல, அந்த ஃபில்ட்ரேட்டை விட கிட்னி அப்படின்றது 4 டைம்ஸ் அந்த கான்சன்ட்ரேஷனை விட அதிகமாக கான்சன்ட்ரேட்டட் யூரினை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, கிளியர்? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ். ஸோ லிசன் டு திஸ். திஸ் இஸ் த நெஃப்ரான் அண்ட் வாசா ரெக்டா ஷோயிங். நெஃப்ரான், வாசா ரெக்டா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அவுட்டர் மெடுலா, இன்னர் மெடுலா. நான் என்ன சொன்னேன்? அவுட்டர் கார்டெக்ஸ். ஸோ அவுட்டர் கார்டெக்ஸ், இது கார்டெக்ஸ்மா, இது இன்னர், இதெல்லாம் மெட்யூலா, இது கார்டெக்ஸ். இந்த கார்டெக்ஸ் அப்படின்றதுல எவ்வளோ இருக்கும்? 300 m osmol per liter to 1200 m. இங்கே இருக்கு பாருங்க, 1200 m. இந்த 300 m எங்கே இருக்கும்? கார்டெக்ஸில். 1200 m எங்கே இருக்கும்? மெட்யூலால. ஓகேவா? ஸோ இப்போது இங்கே என்ன நடக்கும்? ஃபில்ட்ரேட் அப்படின்றது எங்கேருந்து வரும்? ஸோ இங்கேருந்து வரும், குளோமெருலஸ்லேருந்து. இப்படி வருதா? ஆமாவா? ஸோ இந்த யூ ஷேப்பில் இருக்கா? ஸோ நல்லா பாருங்கள், எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்றது, எலக்ட்ரோலைட்ஸ் உனக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எலக்ட்ரோலைட்ஸ் எங்கே எது எடுத்துக்கும்? என் ஃப்ரெண்டு தான் எலக்ட்ரோலைட்ஸ் எடுத்துப்பா. யார் என் ஃப்ரெண்டு? எங்கே? டிசெண்டிங். இந்த டிசெண்டிங் அசெண்டிங் லிம்ன்றது வெறும் எலக்ட்ரோலைட்ஸை எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா, ஓகே, ஃபைன், வெல் அண்ட் குட். ஓகே, ஸோ ஓவராலாக இது வந்து இன்டர்ஸ்டீஷியம்க்கு. திஸ் இஸ் வாசா ரெக்டம், இது வாசா ரெக்டம். இது வந்து டிசெண்டிங் வாசா ரெக்டா, இது அசெண்டிங் வாசா ரெக்டா. சாரி, இது மேலே இன்க்ரீஸ் ஆகுதா? ஸோ இது டிசெண்டிங் வாசா ரெக்டா, இது மேலே இன்க்ரீஸ் ஆகுது இல்லை? ஸோ இது அசெண்டிங் வாசா ரெக்டா. அதே வந்து இதில் பாருங்க, இது டிசெண்டிங்கு, இது அசெண்டிங். திஸ் இஸ் ஹென்லிஸ் லூப், திஸ் இஸ் வாசா ரெக்டா. ஞாபகம் வச்சுக்கணும், இது அசெண்டிங் டிசெண்டிங். ஓகே, கிளியர்? ஸோ ஃபைனலாக இது எங்கே போய் சேருது? இன்டர்ஸ்டீஷியம். அவ்வளோ. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் mechanism of CC mechanism of contraction of filtrate. ஸோ மறுபடியும் சொல்கிற, ஒரே வாட்டி குட்டியாக ரிவைஸ் பண்ணிட்டு கொஷனுக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேமல்ஸ்க்கு ஒரு எபிலிட்டி இருக்குது, அதாவது ஒரு கான்சென்ட்ரேட்டட் யூரினை ப்ரொடியூஸ் பண்ணுற எபிலிட்டின்றது மேமல்ஸ்க்கு இருக்குது. அதாவது இதில் என்னென்னலாம் இன்வால்வ் ஆகுனா, ஹென்லிஸ் லூப்பும் அண்ட் வாசா ரெக்டாவும் தான் இந்த கான்சென்ட்ரேட்டட் யூரின் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் அப்படின்ற ஒரு மெக்கானிசம் இருக்குது. இதில் என்னென்னா, ஹென்லிஸ் லூப்பில் 2 லிம்ஸ் இருக்குது, அதே மாதிரி வாசா ரெக்டாலையும் 2 லிம்ஸ் இருக்குது. அது என்ன 2 லிம்ஸு? ஒன்று டிசெண்டிங் லிம்பு, இன்னொன்று அசெண்டிங் லிம்பு. இந்த மாதிரி 2 லிம்ஸ் இருக்குது. இந்த 2 லிம்ஸும் ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆச்சுன்னா தென் அங்கே கவுண்டர் கரண்ட் நடக்குது. இங்கேயும் ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆச்சுன்னா அப்போது கவுண்டர் கரண்ட் நடக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி கவுண்டர் கரண்ட் நடக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயின்டைன் பண்ணும் ஆஸ்மோலாரிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுல டுவர்ட்ஸ் இன்னர் மெடுலரி இன்டர்ஸ்டீஷியம் கிட்ட ஆஸ்மோலாரிட்டியை மெயின்டைன் பண்ணும். ஸோ இது வந்து ஆஸ்மோலாரிட்டி ஃப்ரம்லேருந்து 2 வரை என்னன்றது நான் சொல்லிட்டேன். திஸ் கிரேடியன்ட் இஸ் மெயின்லி டியூ டு NaCl அண்ட் யூரியா. NaCl என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டட் பை NaCl எது டிரான்ஸ்போர்ட் பண்ணும்? டிரான்ஸ்போர்ட்டட் பை அசெண்டிங் லிம்ப் ஆஃப் ஹென்லிஸ் லூப். அசெண்டிங் லிம்னா இது வந்து NaCl டிரான்ஸ்போர்ட் பண்ணும், அசெண்டிங் லிம்ப் ஆஃப் ஹென்லிஸ் லூப். ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட்டட் வந்து எக்ஸ்சேஞ்சு வித் டிசெண்டிங் லிம்ப் ஆஃப் வாசா ரெக்டா. ஸோ இது இருக்குல்ல, ஸோ இது டிரான்ஸ்போர்ட், இது வந்து NaCl இது பண்ணும், இது வந்து வாசா ரெக்டாவோட டிசெண்டிங் லிம்போட எக்ஸ்சேஞ்ச் ஆகுமா இது 2. ஓகே, நெக்ஸ்ட் ரிட்டர்ன் டு இன்டர்ஸ்டீஷியம்க்கு பை அசெண்டிங் லிம்ப் ஆஃப் வாசா ரெக்டா. ஸோ திஸ் இஸ், ஸோ இங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுதா? எக்ஸ்சேஞ்ச் பண்ண உடனே இந்த மாதிரி இன்டர்ஸ்டீஷியம்க்கு மூவ் ஆகிடும். யூஸ்வலாக NaCl இந்த அசெண்டிங் லிம் தான் நமக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணும். சாரி, இதில் டிரான்ஸ்போர்ட் பண்ணும். இது டிரான்ஸ்போர்ட் பண்ணி இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும் இந்த இதுக்கு. இதுலேருந்து இது இங்கே வந்து இப்படி போய் இன்டர்ஸ்டீஷியம்க்கு போயிடும். NaCl இது மாதிரி கொடுக்கும். ஓகேவா? கிளியர்? டன். நெக்ஸ்ட் அடுத்து என்ன? தட் இஸ் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் enters this segment ascending limb of Henle's loop transported back to interstitium by collecting tubule. அதே மாதிரி யூரியா அப்படின்றது பார்த்தீங்கன்னா ascending limb. This is ascending limb. இந்த யூரியா இந்த ascending limb வழியா இந்த collecting tube இருக்குல்ல, இது வழியா it goes into interstitium. ஓகே, இதுதான் சொல்லியிருக்காங்க மெக்கானிசம். ஓகேவா? கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம். கொஷின் சால்வ் பண்ணலாமா? ரெடியா? டன். ஸோ நீட் 2024 ரீநீட்டில் கொடுத்த கொஷின், லிசன் கேர்ஃபுல்லி. கிவன் பிலோ ஆர் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ்.
That is statement 1. Concentrated urine is formed due to the counter current mechanism in nephron. Concentrated urine எப்போ ஃபார்ம் ஆகுதா? Due to counter current mechanism in nephron. Okay, correct தான். Counter current mechanisms helps to maintain osmotic gradient in the medullary interstitium. Osmotic gradient in the medullary interstitium formed due to concentration formed due to counter current mechanism in nephron அப்படின்னு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிங்கன்னா இன் நெஃப்ரான்னு சொல்லியிருக்காங்க, நாட் தட் கவுண்டர் கரண்ட்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மெயினாக கான்சென்ட்ரேட்டட் யூரின் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் இங்கே ஹென்லீஸ் லூப்பும் வேசாரெக்டாவும். ஸோ அது கொடுக்கல, ஆமாவா இல்லையா? ஸோ ஸ்டேட்மெண்ட் பண்ணுறோம். ஸ்டேட்மெண்ட் 2 பார்த்தீங்கன்னா ஆஸ்மாட்டிக் கிரேடியன்ட். ஸோ தட் இஸ், listen carefully, that statement is correct. So option B, statement 1 is incorrect but statement 2 is correct. Okay, clear? usually அப்படியும் சொல்லலாம். Okay, fine. both statement 1 and statement 2 இது ஒரு வாட்டி ரீசெக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 2019 கேட்ட question. Which one of the following factors is responsible for the formation of concentrated urine? Concentrated urine form ஆகிறதுக்கு எது responsible அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது responsible-னு கேட்டிருக்காங்க. Lower levels of antidiuretic hormone, maintaining hyperosmolality towards intermedullary in the kidneys, secretion of erythropoietin, hydrostatic pressure. So inga option D is the right answer. That is what? அதாவது maintaining the hyperosmolality towards intermedullary stitium in the kidney gives the osmolality. இதே பாயிண்ட் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. எங்க இருக்கு? maintains increase in the osmolality. increase அப்படின்றது அங்க ஹைப்பர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ osmolality towards intermedullary stitium. இது the counter current அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கிளியரா? So that is option D is the right answer. Okay, well and good. புரியுதா உனக்கு? Next. So this is all about mechanism. mechanismனா என்ன mechanism? excretionல mechanism கேட்டாங்கன்னா counter current mechanism அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுல ரெண்டு விஷயம் தான், ஒன்று ஹென்லிஸ் லூப், வேசாரெக்டா. இது ரெண்டும் தான் வேலை பார்ப்போங்க. ஓகே, கிளியர்? வெரி குட். நெக்ஸ்ட் வந்து கிட்னி ரெகுலேஷன். கிட்னி எப்படி ரெகுலேட் ஆகுது? கிட்னி ரெகுலேஷன் பார்ப்போமா? டன். ஆர் யூ ரெடி? ஓகே. ஸோ கிட்னி ரெகுலேஷன் நல்லா கேட்டுக்கோங்க. ஹார்மோனல் ஃபீட்பேக் மெக்கானிசம். ஸோ கிட்னி ரெகுலேட்டட் பை ஹார்மோனல் ஃபீட்பேக் மெக்கானிசம். இதுக்கு முன்னாடி சாப்டர்ஸில் ரெகுலேஷன் எப்படின்னு இருந்துச்சு? பை நர்வஸ் சிஸ்டம், ஆமாவா? பட் இங்கே வந்து ஹார்மோனல் மெக்கானிசம், ஹார்மோன்ஸ்னால, அந்த ஃபீட்பேக் மெக்கானிசம்ஸ்னால கிட்னின்றது ரெகுலேட் ஆகுது. ஓகேவா? இதில் என்னெல்லாம் இந்த ரெகுலேஷனில் இன்வால்வ் ஆகணும்னா, இந்த ஹார்மோனலில் ஹைப்போதாலமஸ், ஜேஜிஏ, ஹார்ட், இது மூணும் தான் இதில் இன்வால்வ் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹைப்போதாலமஸ், ஜேஜிஏ அண்ட் ஹார்ட். ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஒருவேளை இப்போ பிளட் வால்யூம், பாடி ஃப்ளூயிட் வால்யூம், அயனிக் கான்சன்ட்ரேஷன் இதெல்லாம் சேஞ்ச் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆஸ்மோ ரெசெப்டார்ஸ்னு ஒன்று இருக்கும், அது ஆக்டிவேட் ஆயிடும். வால்யூம்ஸ்ன்றது இதெல்லாம் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா பாடியில் ஆஸ்மோ ரெசெப்டார்ஸ் ஆக்டிவேட் ஆகும். ஒன்ஸ் இது ஆக்டிவேட் ஆச்சுன்னா ஸ்டிமுலேட்ஸ் த ஹைப்போதாலமஸ். ஹைப்போதாலமஸ் இருக்குல்ல, அது ஸ்டிமுலேட் பண்ணி நீ ஏடிஹெச் ரிலீஸ் பண்ணு ஆர் வாசோப்ரெசினை ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ லைக் ஏடிஹெச் இது என்ன பண்ணுன்னா, ஏடிஹெச்சை ரிலீஸ் பண்ணு, இல்லை வாசோப்ரெசின் நியூரோ ஹைப்போஃபைசிஸ்லேருந்து வாசோப்ரெசினை ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். ஓகேவா? ஸோ இது வர கிளியரா உங்களுக்கு? டன். ஸோ இந்த ஏடிஹெச் ரிலீஸ் ஆச்சுன்னா, ஏடிஹெச் என்னன்னா வாட்டர் ரிட்டென்ஷன் ஃப்ரம் லேட்டர் பார்ட்ஸ் ஆஃப் த டியூபிள் ப்ரிவென்ட்ஸ் டைரியூசிஸ். ஓகேவா? டைரியூசிஸ் ஏடிஹெச். ஓகேவா? ஏடிஹெச் ரிலீஸ் ஆகிறதுனால டைரியூசிஸ் ப்ரிவென்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் பேஜ் கிளியரா? கிட்னி ரெகுலேஷன் எப்படிமா நடக்குது? ஹார்மோனல் ஃபீட்பேக் மெக்கானிசம், ஹார்மோன்ஸ்னால ரெகுலேட் ஆகுது. ஸோ இதில் என்னெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கு? ஹைப்போதாலமஸ், ஜேஜிஏ, ஹார்ட். இப்போ உனக்கு பாடியில் இருக்கிற பிளட் வால்யூமும், பாடி ஃப்ளூயிடும், அயனிக் கான்சன்ட்ரேஷனும் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. எதனா சேஞ்சஸ் ஆச்சு, கம்மி இந்த சென்ஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்துச்சு, அதிகமாச்சோ கம்மியாச்சோ, பட் சேஞ்ச் ஆச்சு.
அப்படின்னா உடனே வந்து ஆஸ்மோரெசெப்டார்ஸ்க்கு சொல்லும். ஆஸ்மோரெசெப்டார்ஸ் ஆக்டிவேட் ஆகி நீ ஹைப்போதலமஸை ஸ்டிமுலேட் பண்ணும். எந்திரி 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 ஏடிஹெச்சை வந்து ரிலீஸ் பண்ணி ஏடிஹெச்சை இல்லை நியூரோ ஹைப்போஃபசிஸ்லேருந்து வாசோப்ரெசனை ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிமுலேட் பண்ணிவிடும் ஹைப்போதலஸ். இந்த ஏடிஹெச் எதுக்கு அப்படின்னா டயரியூசிஸை ப்ரிவென்ட் பண்ணும். டயரியூசிஸ் இன் த சென்ஸ் வாட்டர் ரிட்டர்ன் ஃப்ரம் லேட்டர் பார்ட் ஆஃப் த டியூப். ஓகே, கிளியர்? டன். நெக்ஸ்ட், இன்க்ரீஸ் இன் பாடி ஃப்ளூயிட் வால்யூம். ஒருவேளை இங்க பாடி ஃப்ளூயிட்ல சேஞ்சஸ் வந்துச்சு, அதாவது டிக்ரீஸ் ஆச்சு, வாட் எவர் இட் இஸ் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆஸ்மோ ரெசெப்டார்ஸ் என்ன ஆகுது, ஆக்டிவேட் ஆகுது. அதே வந்து இந்த பாடி ஃப்ளூயிட் வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன பார்க்கணும்னா அதே ஆஸ்மோ ரெசெப்டார்ஸ்ன்றது ஆக்டிவேட் ஆகாம ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடும், அப்படியே விழுந்துரும், டொய்ன்னு விழுந்துரும். ஓகேவா? ஸோ இந்த ஆஸ்மோ ரெசெப்டார்ஸ் அப்படியே ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடும். ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணும், சப்ரஸ் பண்ணணும் ஏடிஹெச். நீ குறை வாய்ஸை குறை போதுமா வந்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஹெச்சை சப்ரஸ் பண்ணிடும். ஸோ டு கம்ப்ளீட் தி ஃபீட்பேக் இன் த சென்ஸ் மெக்கானிசமை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக இப்படி நடக்கும். ஓகேவா? கிளியரா? ஸோ இந்த ஏடிஹெச்ன்றது கிட்னி ஃபங்க்ஷனையும் அஃபெக்ட் பண்ணும் பை கான்ஸ்ட்ரிக்டரி எஃபெக்ட் ஆன் தி பிளட் வெசல்ஸ். பிளட் வெசல்ஸ் அஃபெக்ட் பண்ணி கிட்னியையும் அஃபெக்ட் பண்ணுற எபிலிட்டி இருக்குது இந்த ஏடிஹெச். ஏடிஹெச்னா என்ன? ஆன்டி டயயூட்டிக் ஹார்மோன். ஓகேவா? clear? So this helps in increase in the blood pressure. இது என்ன பண்ணிவிடும், blood pressure increase பண்ணும். So that in glomerular blood flow increase ஆகும். GFR glomerular flow rate என்றது increase ஆகும். So இந்த மாதிரி இது ஒரு விஷயத்தினால இந்த ADH பண்ற வேலைனால எல்லாமே increase ஆயிரும். ஓகேவா? clear? done. இது வர clarity இருக்கா? So body fluids என்றது decrease ஆச்சு, change ஆச்சுன்னா osmoreceptors activate ஆகும். அதே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இந்த பாடி ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னா டொய்ன்னு விழுந்துரும். தட் இஸ் ஆஸ்மோரெசெப்டார்ஸ் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடும். ஓகே, டன். வெரி குட். நெக்ஸ்ட் JGA. JGA காம்ப்ளெக்ஸ் ரெகுலேட்டரி ரோல். இது என்ன பண்ணுன்னா காம்ப்ளெக்ஸ் ரெகுலேட்டரி ரோலை இதை ஃபார்ம் பண்ணும். JGA. இந்த JGAன்றது இஃப் GFR அப்படின்றது இப்போ ஆல்ரெடி இன்க்ரீஸ் ஆயிடுச்சுமா, GFRன்றது இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஒருவேளை GFR டிக்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அப்போ இந்த JGAன்றது என்னன்னா ஆக்டிவேட் JG செல்ஸை ஆக்டிவேட் பண்ணும். அதாவது ஒன்ஸ் இந்த JG செல்ஸ் ஆக்டிவேட் பண்ணுச்சுன்னா ரெனினை ரிலீஸ் பண்ணும். இந்த ரெனின் என்ன பண்ணும்னா இது வந்து ஆன்ஜியோடென்சினோஜன் 1 கன்வெர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் அதை 2 கன்வெர்ட் பண்ணும். ஸோ ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் நடத்தும். ஸோ இதனால என்ன பண்ணோம்னா இட் ஆக்டிவேட்ஸ் அட்ரினல் கார்டெக்ஸ். இந்த 2 இது பண்ணலாம் கன்வெர்ட் பண்ண உடனே அட்ரினல் கார்டெக்ஸ் எங்கே இருக்கும், கிட்னிக்கு மேலே இருக்கும்ல. ஸோ அதை ஆக்டிவேட் பண்ணும், அட்ரினல் கிளாண்ட்ஸ்ன்னு சொல்றது இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து அட்ரினல் கார்டெக்ஸை ஆக்டிவேட் பண்ணும். இந்த அட்ரினல் கார்டெக்ஸ் அல்டோஸ்டெரானை ரிலீஸ் பண்ணும். ஸோ திஸ் ரீஅப்சர்ப்ஷன் ஆஃப் சோடியம் அயான் அண்ட் வாட்டர் ஃப்ரம் distal parts of the tubule, DCT வந்து reabsorption of sodium and water. This is a powerful vasoconstrictor னு சொல்வாங்க, angiotensin 2. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன இதுலன்னா ரெகுலேஷன்ல blood volume, அந்த fluids வால்யூம்ஸ் இருக்குல்ல அது சேஞ்ச் ஆச்சுன்னா ஆஸ்மோரெசெப்டார்ஸ் வரும். அதனால ADHO வாசோப்ரெசினோ ரிலீஸ் ஆகும். நம்பர் 1. நம்பர் 2 என்ன, இப்போ GFRன்றது கம்மியாயிருச்சு அப்படின்னா JGA என்ன பண்ணும்னா JG செல்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணும். அதனால அது ரெனின் அப்படின்றத ரிலீஸ் பண்ணும். ரெனின் என்ன பண்ணும், ஆன்ஜியோடென்சினோஜனை 1 கன்வெர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் அதை 2 கன்வெர்ட் பண்ணும். ஒன்ஸ் அது 2 கன்வெர்ட் ஆச்சுன்னா அட்ரினல் கார்டெக்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணும். அது என்ன பண்ணும், அட்ரினல் கார்டெக்ஸ் ஆல்டோஸ்டெரான்ஸை வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ இதில் என்னன்னா reabsorption of water from the distal parts of the tubule, so increase in the blood pressure and GFR increase பண்ணிடும். so decrease ஆனதுல increase பண்றதுக்கு இவ்ளோ வேலை நடக்கணும். ஓகே, அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்துச்சு. பாடி ஃப்ளூயிட்ஸ் அங்க, இங்க GFR. ஓகே, clear? done. next, increase in blood flow. ஒருவேளை blood flow increase ஆயிடுச்சு to atria, heart releases ANF. அப்ப என்ன பண்ணணும்னா blood flow increase ஆச்சுன்னா ANF அப்படின்றது ரிலீஸ் ஆகும். atrial natriuretic factor அப்படின்னு சொல்லுவோம். atrial natriuretic factor. ஸோ இது வந்து ரிலீஸ் ஆகும் which cause vasodilation. இதுக்கு vasoconstrictorன்னு கேட்டால் என்ன ஞாபகம் வரணும்,
ஆஞ்சியோடென்சினோஜன் 2. வாசோடைலேஷன் ஞாபகம் கேட்டாங்கன்னா என்ன வரணும்? ANF, atrial natriuretic factor. ஓகே, ஸோ இது என்ன பண்ணும்? பிபியை பிளட் ப்ரெஷரை டிக்ரீஸ் பண்ணும். கீப் செகண்ட் இதோட வேலை என்ன அப்படின்னா ரெனின் ஆஞ்சியோடென்சின் மெக்கானிசமை செக் பண்ணிகிட்டே இருக்கணும். கரெக்டாக ஒர்க் பண்ணுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டே இருக்கிறது. ஓகே, கிளியரா? டன். ஸோ 3 இது வர கிளாரிட்டி இருக்கா? கிட்னி ரெகுலேஷன்ஸ். இஸ் இட் கிளியர் ஃபார் யூ? புரியுதலாமா நான் சொல்றது? கிட்னி ரெகுலேஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் இன்வால்வ் ஆகும்? ஹைப்போதாலமஸ் இன்வால்வ் ஆச்சா பிளட்ல? ஜேஜிஏ இன்வால்வ் ஆச்சா செகண்டா? ஸோ இங்க ஜேஜிஏ இன்வால்வ் ஆச்சா? அடுத்து ஹார்ட்ன்றது இன்வால்வ் ஆச்சா? ஏட்ரியான்றது? ஆமாவா? இந்த 3 மட்டும்தான் இந்த கிட்னி ரெகுலேஷன்ல இன்வால்வ் ஆகும். ஹைப்போதாலமஸ் எங்க இன்வால்வ் ஆகும்? பாடி ஃப்ளூயிட்ஸ் இருக்குல்ல, பாடி ஃப்ளூயிட் இன்க்ரீஸ் ஆகுது, சாரி டிக்ரீஸ் ஆச்சு, பிளட் வால்யூம்ஸ் டிக்ரீஸோ சேஞ்சஸ் ஆச்சு அப்படின்னா அப்போ இது இன்வால்வ் ஆகும். ஜேஜிஏல ஜிஎஃப்ஆர் அப்படின்றது குறைஞ்சிச்சுன்னா அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஜேஜிஏ இன்வால்வ் ஆகும். ஹார்ட் அப்படின்றது எதுக்கு இன்வால்வ் ஆகும்? ஹார்ட்ன்றது பிளட் ஃப்ளோ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ பிளட் ப்ரெஷரை வந்து கொஞ்சம் குறைக்க வாசோடைலேஷன்ன்றது காஸ் பண்ணும். ஓகே, கிளியர்? வாசோடைலேஷன் அதாவது வாசோடைலேஷன் வெசல்ஸ் இருக்குல்ல, டைலேட் ஆகுது. ஓகே, ஃபைன். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் கிட்னி ரெகுலேஷன். ஒரு ஐடியா இருக்கு, கிளாரிட்டி இருக்கு, வெல் அண்ட் குட். அம்மா கரெக்டு தான். நெக்ஸ்ட் தட் இஸ் நீட் 2023. இப்போ கொஷின் பண்ணோம்னா நமக்கு ஒரு கிளாரிட்டி வரும். ஆமாவா? சரிங்க பாருங்க. An excessive loss of a body fluid from the body switches off osmoreceptors. ஸோ எப்போ வந்து பாடி ஃப்ளூயிட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆஸ்மோரெசெப்டார்ஸ் ஸ்விட்ச் ஆஃப் ஆகும்னு சொன்னேன். பட் இங்கே என்ன கேட்டிருக்காங்க? பாடி ஃப்ளூயிட்ஸ் லாஸ் ஆச்சுன்னா, இந்த சென்ஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னான்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட் ஆன்சரா இது? நோ. நெக்ஸ்ட் ADH, ஆன்டி டயரிட்டிக் ஹார்மோன், ஃபெசிலிட்டேட்ஸ் வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் டு ப்ரிவெண்ட் diuresis. Yes, correct. Next ANF causes. ANF ன்றது ஆன்டி நியூட்ரிட்டிக். என்ன வாசோடைலேஷனா? இதுக்கு முன்னாடி தானே பார்த்தோம். என்னடா இது? வாசோடைலேஷன் காஸ் பண்ணும். ஆமாவா இல்லையா? எஸ், கரெக்ட். நெக்ஸ்ட் ADH causes increase in blood pressure. blood pressureன்றது இன்க்ரீஸ் பண்ணுமா? பார்க்கலாமா? பாருங்க, ADH ன்றது blood pressure, blood flow increase பண்ணும். increases blood pressure. Yes or no? Yes. So blood pressure ADH increase பண்ணும். ADH is responsible for decrease in the GFR. increase தானே. So GFR என்ன பண்ணும்? increase தானே பண்ணும். So therefore அது decrease கிடையாது. So wrong. So that is C and D only. C and D. So option D is the option B or C? D, C, D. So A wrong, B, C, D மூணுமே correct. Option A is the right answer. Clear? Done. Option A is the right answer. Next, arrange the NEET 2023 MPR கொடுத்த question. Listen carefully. Arrange the events of renin angiotensinogen mechanism in the correct sequence அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா குளோமுலரால் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் இங்க என்ன பண்ணும்? blood, body fluids, blood flow இப்படின்னு இருக்கும். ஆமாவா இல்லையா? ஸோ ப்ரெஷர் GFRன்றது குறைஞ்சிரும். ஆமாவா இல்லையா? எஸ். ஸோ ஆக்டிவேஷன் ஆஃப் ஜேஜி செல்ஸ் அண்ட் ரிலீஸ் ஆஃப் ரெனின். இது எப்போ நடக்கும்? ஆக்டிவேஷன் அப்படின்றது ஜேஜி செல்ஸு இங்கே அந்த GFRன்றது கம்மியாயிருச்சுன்னா அப்போது இங்கே நடக்கும். ஆஞ்சியோடென்சினோஜன் ஆக்டிவேட்ஸ் ரிலீஸ் ஆஃப் ஆஞ்சியோடென்சின். இதுக்கு அடுத்து தான் இது நடக்கும். ஆமாம். நெக்ஸ்ட் ஃபால் இன் குளோமெருலர் பிளட் ப்ரெஷர். எஸ், இது GFR கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீஅப்சர்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் ஃப்ரம் த டிஸ்டல் கான்வல்யூட்டட் டியூப்யூல். ஓகே, ஆஞ்சியோடென்சின் இஸ் கன்வெர்டட் டு ஆஞ்சியோடென்சின் 1 அண்ட் தென் டு 2. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட்டு சி, அதாவது ஃபர்ஸ்ட் GFR ஃபர்ஸ்ட் இங்கே கொடுத்ததுல சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? உனக்கு எப்போ இது வேலை காட்டும் அப்படின்னா சீக்வன்ஸ். வெயிட் சீக்வன்ஸ் நல்லா பாருங்க. சீக்வன்ஸ் என்ன? GFR இருக்கு, இது டிக்ரீஸ் ஆச்சு.
டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஜேஜி செல்ஸ்ன்றது ஆக்டிவேட் ஆகுமா? ஜேஜி செல்ஸ் ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆகி என்ன ஆகும்? ரெசினை ஃபார்ம் பண்ணும். ரெசின் வந்து என்ன பண்ணும்? ஆன்ஜியோடென்சினை ஆன்ஜியோடென்சின் 1 கன்வெர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ஆன்ஜியோடென்சின் 2 கன்வெர்ட் பண்ணும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? ஆன்ஜியோடென்சின் 2ன்றது என்ன? வாசோ கன்ஸ்ட்ரிக்டர். ஆமாவா? எஸ் ஆர் நோ? ஆமாவா இல்லையா? சொல்லுங்க, கோவப்பட வேணாம். ஸோ ஓகே, ஸோ இந்த மாதிரி நடக்கும்ன்ற. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன? ஜிஎஃப்ஆர் டிக்ரீசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஃபர்ஸ்ட் என்னடாமா? ஃபர்ஸ்ட் இஸ் சீமா, fall in glory. Second என்ன? ஜேஜி செல்ஸ் ஆக்டிவேட் ஆகும். ஜேஜி செல்ஸ் ஆக்டிவேஷன் ஆஃப் ஜேஜி செல்ஸ் அண்ட் ரெனின் ரேட். ஸோ தட் இஸ் செகண்ட் ஒன். நெக்ஸ்ட் தேர்டு ரெசின்ன்றது ரெனின், இது சாரி ரெனின்ன்றது ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் தேர்ட் என்ன? ஆன்ஜியோடென்சினோஜன் கன்வெர்ட் ஆகும்னு. ஸோ தட் ஆன்ஜியோடென்சின், திஸ் இஸ் ஆன்ஜியோடென்சினோஜன் இஸ் கன்வெர்டட் டு ஆன்ஜியோடென்சின் 1 அண்ட் தென் டு 2. அதுக்கப்புறம் ஃபோர்த் என்ன? தட் இஸ் ஆன்ஜியோடென்சின் 2 என்ன பண்ணுமா? இது வாசோ கன்ஸ்ட்ரிக்டர்னு சொன்னல, இது ஆல்டோஸ்டெரானை ரிலீஸ் பண்ணும். அதாவது இது ஆக்டிவேட்ஸ் தி அந்த இது இருக்குல்ல, என்னமா அது? வாட் இஸ் தட்? அட்ரினல் கார்டெக்ஸ், சாரி அட்ரினல் கார்டெக்ஸை ஆக்டிவேட் பண்ணி ஆல்டோஸ்டெரானை ரிலீஸ் பண்ணும். ஆமாவா? ஸோ தேர்ஃபோர் ஆப்ஷன் பி. ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக என்ன பண்ணும்? இது ஆல்டோஸ்டெரான் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இது என்ன பண்ணும்? ரீஅப்சர்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் ஃப்ரம் த டிஸ்டில் கன்வெர்டட், டி. திஸ் இஸ் ஃபிஃப்த் ஒன். ஸோ ஆப்ஷன் CAEBD, ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். சீக்வன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஜஸ்ட் இது சொன்னல என்னெல்லாம் நடக்கும்னு, ஸோ அதுதான் அங்கே கேட்டிருக்காங்க. சீக்வன்ஸில் வச்சுட்டிங்கன்னா முடிச்சு. ஓகே, டன். நெக்ஸ்ட் கொஷின், செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரீநீட் 2022 கேட்டது. இஸ் இட் angiotensinogen? Correct statement. Angiotensinogen 2 activates the cortex of adrenal cortex to release aldosterone. Yes, correct. Option A. Yes, correct. Option B என்ன? Aldosterone leads to increase in the blood pressure. ஆமாவா இல்லையா? பார்த்துக்கலாமா? So release aldosterone, increase in the blood pressure. Yes. So blood pressure increase பண்ணும். So second option correct. Next, ANF, anti-neurotic factor, acts as a check on renin angiotensin. இது என்னவா செக் பண்ணுமா? ஆமாவா இல்லையா? ஸோ இது ANF, atrial natriuretic factor வந்து check on renin angiotensin. ஆமாவா இல்லையா? ஸோ therefore அதுவும் கரெக்ட் தான். ஓகே, ADH causes vasodilation. ADH அப்படின்றது வாசோடைலேஷன் காஸ் பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. ADH வாசோடைலேஷன் ஏன் ADH காஸ் பண்ணும் போது ANF தானே வாசோடைலேஷன் காஸ் பண்ணும். ஸோ ராங் ஒன். வாசோப்ரெசின் இஸ் ரிலீஸ்ட் ஃப்ரம் ஆடினோஹைப்போஃபைசிஸ் கிடையாது, நியூரோஹைப்போஃபைசிஸ்லேருந்து தானே ரிலீஸ் ஆகுது. ஆமாவா இல்லையா? படிச்சோம்ல நம்ம. எஸ். ஸோ அதுவும் ராங். Choose the most appropriate answer from the எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ABC is correct. So option A is the right answer. Clear? ஸோ உனக்கு ரிவைஸ் ஆகும் மறுபடியும் இந்த மாதிரி கொஷின்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா. ஓகே, நெக்ஸ்ட். இன்னும் ஒரு 20 மினிட்ஸில் சாப்டர் கதம். ஸோ இங்கே பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் would help in prevention of diuresis? diuresis அப்படின்றது என்ன? ஸோ இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம்ல diuresis, போய் பார்த்துருவோமா? வாட் இஸ் diuresisன்னு? prevents diuresis. ADH ரிலீஸ் ஆகிறதுனால water retention from later parts of the tubule, that is called diuresis. ADH ரிலீஸ்னால இது ப்ரிவென்ட் பண்ணும் அப்படின்னு இருக்காங்க. Reabsorption of Na plus and water from the renal tubules due to aldosterone சொல்லியிருக்காங்க. Atrial natriuretic factor causes vasoconstriction, not, it's a vasodilation தானே. Decrease in secretion of renin by DG cells கிடையாது. More water reabsorption due to under secretion of
AGH. Yes, option D would help in prevention. Usually which of the following, நல்லா கேட்டுக்கங்க, more water reabsorption due to under secretion of more water reabsorption due to under secretion. அதாவது ADH சரியா செக்ரீட் ஆகலை அப்படின்னா டயரியூசிஸை ப்ரிவெண்ட் பண்ண முடியாது. would help in prevention of diuresis. பட் ADH ரிலீஸ் பண்ணணும், ஆமாவா இல்லையா? ரிலீஸ் பண்ணணும். பட் அது ADHன்றது டயரியூசிஸை ரிலீஸ் பண்ணாததுனால, லைக் எப்படி சொல்கிறது, ADH அப்படின்றது வந்து ரிலீஸ் ஆகாததுனால மோர் வாட்டர் அப்சர்ப்ஷன்ஸ் இருக்குது. இல்லைனா இங்கே இந்த மாதிரி சொன்ன மாதிரி இங்கே இருக்கு பாருங்க, வாட்டர் ரிட்டென்ஷன்ன்றது இருக்கும். ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட் மிக்டுரேஷன். மிக்டுரேஷன் ஸோ யூஸ்வலி வந்து tubules due to aldosterone. aldosteroneன்றது எங்க வரும்? Okay, fine. Micturition. Next topic என்ன? Micturition. Okay, micturition na என்னன்னு பார்க்கலாம். Usually nephrons helps in urine produce பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். யூரின் ப்ரொடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் urinary bladderன்றது அதை ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஓகேவா? ஸோ வாலண்டரிலி சிக்னல்டு பை தி, இது வந்து சிக்னல், வாலண்டரி சிக்னல் பை CNS, central nervous system, which causes stretching of the urinary bladder. urinary bladder stretch பண்ணும் இந்த சிக்னல்லால, CNS, central nervous system அப்படின்னு. Stretch receptors on the wall send signals to the central nervous system. இது வந்து ஒரு motor messages கொடுக்கும், contraction of smooth muscles of the bladder and relaxation of urethral sphincter. Micturition. Micturationனா யூரின் முட்டிட்டு வருதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை தான் மிக்டுரேஷன், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? ஸோ அது என்ன பண்ணணும்னா, இப்போ நமக்கு ஃபுல்லாக யூரின் ஃபார்ம் ஆயிடுச்சு, பிளாடர்ன்றது ஃபில் ஆயிடுச்சு, ஸ்டோர் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்க்கு இது வாலண்டராக சிக்னல் அனுப்பிட்டே இருக்கும். ஒன்ஸ் அது சிக்னல் அனுப்ப என்ன ஆகும்னா, இந்த யூரினரி பிளாடர் இருக்குல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரெச் ஆக இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சிக்னல் அனுப்ப மோட்டார்ஸ் மெசேஜஸ் கொடுக்கும். இந்த மோட்டார் மெசேஜஸ் என்னன்னா, ஸ்மூத் மசில்ஸ் இருக்குல்ல யூரினரி பிளாடர் சுற்றி, அந்த மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ட் பண்ணும். ஸ்ட்ரெச் ஆக இது கான்ட்ராக்ட் பண்ணால் ஓவராலாக யுரேத்ரல் ஸ்பின்டர் ரிலாக்ஸ் ஆகி யூரின் பாஸ் அவுட் ஆகிடும். ஓகேவா? ஸோ ரிலீஸ் ஆன் யூரின். ஸோ தட் இஸ் கால்டு மிக்டுரேஷன் சொல்கிறோம். அதை தான் நம்ம மிக்டுரேஷன் சொல்கிறோம். ஸோ இட்ஸ் இந்த மிக்டுரேஷன் எப்படி நடக்கும்? நியூரல் மெக்கானிசம்ன்றது இந்த மிக்டுரேஷனில் இன்வால்வ் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நியூரல் மெக்கானிசம் இன்வால்வ் ஆயிடுச்சுன்னா மிக்டுரேஷன் ரிஃப்ளெக்ஸ்னு சொல்லுவோம். அது என்ன சொல்லுவோம்? மிக்டுரேஷன் ரிஃப்ளெக்ஸ். ஓகே, மிக்டுரேஷன்னா என்னன்றது புரிஞ்சுச்சா? மிக்டுரேஷன். இஸ் இட் கிளியர்? டன்? வெரி குட். ஸோ ஒரு அடல்ட்ல பர் டே எவ்வளோ யூரின் ஒரு அடல்ட் போவாங்க அப்படின்னா 1 to 1.5 லிட்டர் பர் டேக்கு. ஓகேவா? அதே வந்து பர் டேக்கு இந்த யூரின்லேருந்து எவ்வளோ யூரியான்றது எக்ஸ்க்ரீட் ஆகுது அப்படின்னா 25 to 30 கிராம்ஸ் ஆஃப் யூரியான்றது எக்ஸ்க்ரீட் ஆகும். ஓகே, யூரின் அனாலிசிஸ் எதுக்காக பண்ணுறாங்கன்னா கிளினிக்கல் டயக்னோசிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ யூரினை வச்சு நிறைய தெரிஞ்சுப்பாங்க. யூரின் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லுவாங்களா ஹாஸ்பிட்டல் போனால். ஸோ அதான் யூரின் அனாலிசிஸ் அப்படின்றது பண்ணுவாங்க. ஓகே, கிளியர்? ஸோ குளுக்கோஸ் இன் யூரின், ஒருவேளை அந்த இது பண்ணதுக்கப்புறம் யூரினில் குளுக்கோஸ் இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை கிளைகோசூரியா அப்படின்னு சொல்லுவாங்க. கிளைகோசூரியா. அதே மாதிரி ஒருவேளை இந்த யூரின்ல கீட்டோன் பாடிஸ் இருந்துச்சுன்னா கீட்டோன் யூரியான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த கிளைகோசூரியா கீட்டோன் யூரியா ரெண்டுமே ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் டயாபெட்டிக் மெலிட்டஸ்னு சொல்லுவாங்க. டயபெட்டிக்ஸ் இருக்கு, டயபெட்டிக் மெலிட்டஸ். கிளியர்? ஞாபகம் இருக்குமா? மிக்டுரேஷன்னா என்னன்றது ஞாபகம்? முட்டிட்டு வருது, அதை ரிலீஸ் பண்ணணும். அந்த மெக்கானிசம் எப்படி நடக்குதோ அதுதான் மிக்டுரேஷன் சொல்லுவோம். அதில் நர்வஸ் சிஸ்டம், தட் இஸ் நியூரல் மெக்கானிசம் இன்வால்வ் ஆச்சுன்னா மிக்டுரேஷன் ரிஃப்ளெக்ஸ்னு சொல்லுவோம். வேற ஒன்றுமே கிடையாது.
ஓகே, ஸோ இதில் இப்போ 1.5 20 to 30 grams ஆஃப் யூரியான்றது இங்கே அனலைஸ் பண்ணும்போது யூரினில் குளுக்கோஸு கீட்டோன் பாடிஸ் ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா அதை டயபெட்டிக் மெலிட்டஸ் இருக்குது இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே டன். ஸோ அது அங்கே பாருங்கள் 2020 கேட்டது presence of which of the following condition is in urine or indicative of diabetic mellitus. ஸோ இதில் யாருக்கு டயபெட்டிக் மெலிட்டஸ் இருக்குது? நான் ஆல்ரெடி சொன்னேன் டயபெட்டிக் மெலிட்டஸ் இருக்குன்னா என்ன அர்த்தம்? கிளைகோஸ்யூரியா இருக்கணும், தட் இஸ் குளுக்கோஸ் யூரின்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கணும், அண்ட் கீட்டோன் பாடிஸ் விச் இஸ் கீட்டோன்யூரியா அப்படின்றது ப்ரெசென்ட் ஆயிருக்கணும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, எனி டவுட்ஸ்? No, right? Done. So this is all about micturition. Next என்னன்னா other organs in excretion. Usually excretion kidney வழியா நடக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பட் கிட்னி மட்டுமே இல்லாமல் மற்ற ஆர்கன்ஸ்லேருந்து எக்ஸ்க்ரீஷன் நடக்குமானா எஸ் நடக்கும். அதுதான் இதெல்லாம் லங்ஸ்லேருந்து எக்ஸ்க்ரீஷன் நடக்கும், லிவரில் எக்ஸ்க்ரீஷன் நடக்கும், ஸ்கின்ல எக்ஸ்க்ரீஷன் நடக்கும் யூசிங் செபேஷியஸ் கிளாண்ட். ஓகே கிளியர்? ஸோ ஃபர்ஸ்ட் லங்ஸ் என்ன பண்ணணும்னா எக்ஸ்க்ரீஷன்னா கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டரை எக்ஸ்க்ரீட் பண்ணிடும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு பெர் மினிட்க்கு 200 mlன்றது ரிமூவ் பண்ணிடும். ஸோ ரிமூவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு. லங்ஸ் என்ன ரிமூவ் பண்ணும்? கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆல்சோ வாட்டர். ஓகே கிளியர்? லங்ஸை பற்றி தெரியும்ல, லங்ஸில் என்ன இது பண்ணோம்? ஆக்சிஜன் கார்பன் டை எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் தானே. ஸோ ஆக்சிஜன் எடுத்துக்கும், கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணிடும், எக்ஸ்க்ரீட் பண்ணிடும். அதே லிவர் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் கிளாண்ட் வந்து லிவர். இது என்னெல்லாம் செக்ரீட் பண்ணனா செக்ரீட்ஸ் பைல் containing substances bilirubin, biliverdin, cholesterol, degraded steroid hormones, vitamins and drugs. இது எல்லாமே என்னன்னா செக்ரீட் பண்ணும் இந்த லிவர் அப்படின்றது. ஸோ இது எல்லாமே வந்து டைஜஸ்டிவ் வேஸ்ட், அதாவது நம்ம சாப்பிட்றோம்ல டைஜஸ்ட் ஆனால் வேஸ்ட் ஃபார்ம் ஆகும்ல, அந்த வேஸ்ட் வழியாக இந்த லிவரில் இருக்கிற வேஸ்ட் எல்லாமே வந்து வெளியே வந்துடும், பாஸ் அவுட் ஆயிடும். ஓகே, ஸோ லங்ஸ்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு, செகண்ட் லிவர்லேருந்து இதெல்லாம் செக்ரீட் ஆகுதுல்ல, இதெல்லாம் வந்து டைஜஸ்டிவ் வேஸ்டோடவே சேர்ந்து வந்துடும். ஓகே, ஸ்கின்ல வந்து செபேஷியஸ் கிளாண்ட் அப்படின்றது ஒன்று இருக்குது இல்லை. ஸோ யூஸ்வலாக ஸ்கின்ல வந்து ஸ்வெட் ஆகும். நம்ம இப்போ ஒர்க் அவுட் பண்ணாலோ இல்லை ரொம்ப ஓடினா வேர்த்துச்சுன்னா வேர்க்கிறத வந்து ஸ்வெட்டுன்னு சொல்கிறோம். இந்த ஸ்வெட்டில் என்னெல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும்னா NaCl உப்பு விச் இஸ் சால்ட், யூரியா, லாக்டிக் ஆசிட், இது எல்லாமே வந்து இந்த ஸ்வெட்டில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இந்த ஸ்வெட்டோட ப்ரைமரி ஃபங்க்ஷனே என்னன்னா கூலிங். இப்போது ஸ்வெட்டு நல்லா ஸ்வெட் ஆகுதுமா, அப்படியே போய் ஃபேன் கீழே படுத்தோம்னா என்ன ஆகும்? அப்படியே ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும்ல. ஸோ கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும் இந்த ஸ்வெட் அப்படின்றது. இதோட ப்ரைமரி ஃபங்க்ஷன். ஸ்வெட்ன்றது NaCl, யூரியா, லாக்டிக் ஆசிட். கிளியர்? டன். ஓகேவா? நெக்ஸ்ட் செபேஷியஸ் கிளாண்ட்ன்றது இருக்குல்ல, இது வந்து என்ன பண்ணுன்னா ஸ்டெரோசிஸ், ஹைட்ரோகார்பன்ஸ், வேக்சஸ், சிபம், நம்ம குட்டி குட்டியாக அந்த இது மாதிரி பிம்பிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும்ல. ஸோ செபேஷியஸ் கிளாண்ட். ஸோ இது வழியாக அது வழியாக வந்து இது எல்லாத்தையும் வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணி விட்டுரும். ஓகேவா? சலைவால ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் நைட்ரோஜனஸ் வேஸ்ட் இருக்கும், அதுவும் எக்ஸ்க்ரீட்டட் த்ரூ சலைவா. ஓகே கிளியர்? டன். ஸோ தீஸ் ஆர் த லங்ஸ், லிவர், ஸ்கின், செபேஷியஸ் கிளாண்ட், சலைவா, இது எல்லாமே தான் வந்து எக்ஸ்க்ரீஷன்லையும் இதுவும் இன்வால்வ் ஆகும். ஓகே கிளியரா? நெக்ஸ்ட் டிஸார்டர்ஸ்மா, எண்ட் ஆஃப் திஸ் சாப்டர் டிஸார்டர்ஸ் பற்றி பேசிட்டு அதுக்கு கொஷின் பண்ணிவிட்டு சாப்டரை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இந்த சென்ஸ் இந்த மிரர் 30ல் உங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் செஷனாக இருக்கும் இந்த மிரர் 30 சீரீஸில். புரியுதா? ஓகே, இந்த பயாலஜி செஷன்ஸ்லாம் நான் சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே இதுவரை என்னடா இந்த NCERT புக்கை வச்சுட்டு படிக்க முடியல என்னால் அப்படின்றவங்களுக்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த செஷன்ஸ்லாம். ஓகே, ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். டிஸார்டர்ஸ் என்ன? இந்த எக்ஸ்க்ரீட்டரி டிஸார்டர்ஸ் ஃபர்ஸ்ட்டு வந்து ரெனல் கால்குலை, அதாவது கிட்னியில் ஸ்டோன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை தான் ரெனல் கால்குலை. ஸ்டோன் ஆர் இன்சால்யூபிள் மாஸ் ஆஃப் கிறிஸ்டலைஸ்டு சால்ட்ஸ், ஆக்சலேட்ஸ் formed within the kidney stones. கிட்னியில் ஸ்டோன் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, என் ஃப்ரெண்டுக்கு இருக்குது கிட்னியில் ஸ்டோன். ஸோ அதை என்ன சொல்லுவாங்கன்னா ரெனல் கால்குலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்குமா? கிட்னி ஸ்டோன்னா என்ன? ரெனல் கால்குலை. ஸோ இது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டிஸார்டர். புரியுதா? நம்பர் 2 குளோமெருலோ நெஃப்ரிட்டிஸ். குளோமெருலோ அதாவது கிட்னியில் குளோமெருலை இருக்கா? கிட்னியில் குளோமெருலை எங்கே இருக்குமா? கிட்னியில் நெஃப்ரான் இருக்குது, நெஃப்ரான்குள்ள குளோமெருலை இருக்கு. படிச்சோம்ல எவ்வளோ நேரம்? அந்த குளோமெருலை இன்ஃப்ளமேட் ஆச்சு அப்படின்னா, இன்ஃப்ளமேஷன் ஆச்சுன்னா அதை குளோமெருலோ நெஃப்ரிட்டிஸ்னு சொல்லுவாங்க. அது ஒரு டிஸார்டர்.
glomerulus inflammation வந்துச்சுன்னா inflammation of glomeruli is called glomerulonephritis. Okay, clear? Next, malfunctioning of kidneys can lead to accumulation of urea in the blood. பிளட்ல வந்து இப்போ கிட்னி சரியா வேலை பண்ணல, எனக்கு ஒரு கிட்னி இல்லை, எனக்கு 2 கிட்னி இல்லை, ஏதாவது சொல்லுவாங்கல்ல. ஸோ த கிட்னின்றது சரியா ஒர்க் ஆகலைன்னா அங்கே கிட்னியில் போய் சேர்ற யூரியான்றது பிளட்டுக்கு போயிடும், பிளட்ல போய் சேர்ந்துடும். அ கண்டிஷன் கால் யுரேமியா. என்ன சொல்லுவாங்க அதை கண்டிஷன், அந்த கண்டிஷனை யுரேமியான்னு சொல்லுவாங்க. ஸோ கிட்னிக்கு போகிற யூரியா பிளட்ல போய் அக்யூமுலேட் ஆகுறத யுரேமியான்னு சொல்லுவோம். விச் இஸ் ஹைலி ஹார்ம்ஃபுல், மே லீட் டு வாட் கிட்னி ஃபெயில்யூர். லாஸ்ட்டாக கிட்னின்றது ஃபெயில்யூர் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, இதுதான் கிட்னி ஃபெயில்யூர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? So, okay. In such patients, urea can be removed by the process called hemodialysis. இந்த ஹீமோடயாலிசிஸ் பண்ணி கிட்னியில் இந்த பிளட்ல யூரியாலாம் சேர்ந்துருக்குன்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஹீமோடயாலிசிஸ். ஸோ ஹீமோடயாலிசிஸ் எப்போ பண்ணுவாங்க? கிட்னி ஃபெயில்யூர் ஆச்சு. ஸோ இந்த கிட்னி சரியாக ஒர்க் ஆகாதனால பிளட்ல வந்து யூரியா அக்யூமுலேட் ஆகும். அந்த யூரியாவை எடுக்கிறது தான் ஹீமோடயாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் ஹீமோடயாலிசிஸ், blood, நல்லா கேட்டுங்க, blood drained from a convenient artery is pumped into a dialyzing unit called artificial kidney வழியா dialysis பண்ணி எடுப்பாங்க. Blood drained from a convenient artery is pumped into dialyzing unit after adding an anticoagulant. heparin என்றது அதில் ஆட் பண்ணுவாங்க அதெல்லாம் எடுக்கிறதுக்கு. The unit contains a coiled cellophane tube surrounded by a fluid called dialyzing fluid என்றது ஒன்று வச்சிருப்பாங்க, having the same composition of the plasma except the nitrogenous phase. plasma என்ன இருக்குமோ அதுதான் இருக்கும், பட் nitrogenous phase இல்லாமல் இருக்கும். அதாவது artificial kidney வச்சு dialysis பண்ணுவாங்க. The porous cellophane membrane of the tube allows the passage of molecules based on the concentration gradient. As the nitrogenous phase are absent in the dialysing fluid, these substances freely move out, thereby clearing the blood. correct? blood clear பண்ணிடும். This clearing the blood. The cleared blood is pumped back to the body through a vein after adding anti-heparin to it. anti-heparin. ஓகேவா? ஆர்த்தரி வழியா, கன்வீனியன்ட் ஆர்த்தரி, நல்லா கேட்டுக்குங்க, கன்வீனியன்ட் ஆர்த்தரின்னு சொல்லியிருக்காங்களே, இது வழியாக பிளட்டை வந்து எடுத்து டயாலிசிஸ் பண்ணி எங்கே இருக்குது வீன், வேர் இஸ் தட் வீன், வீன் வழியாக மறுபடியும் பிளட்டை பேக் அனுப்பி விட்டுருவாங்க. த்ரூ ஆர்டிஃபிஷியல் கிட்னியை வச்சு அந்த பிளட்டில் இருக்கிற யூரியாவை எடுத்துகிட்டு மறுபடியும் இது பண்ணி விட்டுறாங்க. பட் அதில் யூஸ் பண்ணுறது என்ன? ஹெப்பாரின்ன்ற ஆன்டிகோஆகுலண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பிளட்ல அனுப்புறப்போ ஆன்டி ஹெப்பாரின்றதை ஆட் பண்ணி அனுப்பிடுவாங்க. ஓகே, ஸோ திஸ் மெத்தட் இஸ் பூன் ஃபார் thousands ஆஃப் யூரமிக் பேஷண்ட்ஸ். யூரமிக் பேஷண்ட்ஸ்னா யாருக்கெல்லாம் கிட்னி ஃபெயிலியர் இருக்கோ அவங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணும். கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் இஸ் த அல்டிமேட் மெத்தட் இன் த கரெக்ஷன் ஆஃப் அக்யூட் ரெனல் ஃபெயிலியர்ஸ். ரெனல் ஃபெயிலியர்ஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ அப்போது கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன், கிட்னி ரெனல் ஃபெயிலியர்ஸ்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகிறது ரெனல் ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்டேஷன், கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது பண்ணுறது தான் ஒரு நல்ல விஷயம். A functioning kidney is used in transplantation from donor, preferably a close relative-ஆ இருக்கணும், to minimize its chances of rejection. Immune system நம்ம பாடிக்கு செட் ஆகுமான்னு பார்த்துட்டு தானே வைப்பாங்க, ஆமாவா? ஸோ அந்த மாதிரி க்ளோஸ் ரிலேட்டிவாக இருந்தால் ரொம்ப கரெக்டாக இருக்கும். Modern clinical procedures have increased the success rate of such complicated technique. Okay, clear? So this is all about disorders. First, renal calculi. என்ன renal calculina? கிட்னில ஸ்டோன் இருக்குது. glomerulonephritisனா glomerulus-ன்றது இன்ஃப்ளமேட் ஆகுது. யுரேமியானா கிட்னி ஃபெயிலியர். கிட்னியில் யுரேமியா இந்த சென்ஸ் என்ன? பிளட்ல வந்து யூரியா சேர்ந்துருது டியூ டு கிட்னி ஃபெயிலியர். அது எப்படி டயாலிசிஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ 1998லமா a condition of failure of kidney to form urine is called. கிட்னி ஃபெயிலியர் பண்ணுறது, failure of kidney to form urine is called what அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா கேட்டுக்கோங்க, அன்யூரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? condition failure of kidney to form urine is called anuria. யுரேமியானா என்ன? பிளட்ல வந்து யூரின்ன்றது, பிளட்ல யூரியான்றது அக்யூமுலேட் ஆகுது யுரேமியா. ஓகேவா? கிளியர்? டன்?
ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் செஷன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் வெரி வெல். இந்த செஷனை வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்றத நம்புகிறேன். மெக்யூரேஷன் டிஸார்டர்ஸ், kidney regulation, counter current mechanism, kidney regulation, micturition disorders. ஓகேவா? இந்த இத்தனை மோட்ஸ் ஆஃப் எக்ஸ்கிரீஷன்னா எக்ஸ்கிரீட்டரி ஸ்ட்ரக்சர், ஹியூமன் எக்ஸ்கிரீட்டரி, யூரின் ஃபார்ம் ஆகுது, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரெனல் டியூபியூல்ஸ் தெரியும்ல, பிசிடி, டிசிடி, கலெக்டிங் ஹெண்டிஸ் லூப், மெக்கானிசம் எப்படி நடக்குது, தட் இஸ் லைக் கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம், கிட்னி ரெகுலேட் ஆகுது எப்படி, மெக்யூரேஷன்னா என்ன, டிஸார்டர்ஸ் என்னென்ன பார்த்தோமா? ஓகே, கிளியர்? ஸோ அடுத்து என்னன்னா that is thank you so much. அதாவது இவ்வளோ பொறுமையாக நீங்கள் இந்த கிளாஸை கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தென் ஆல் தி வெரி பெஸ்ட். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, அதாவது டேஸ் கணக்கில் தான் இருக்குது. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாமை எழுதுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். டாடா, பாய்.